வெள்ளி விழா ஆண்டுக்கு நம்ம ப்ரொஃபஸரோடு நம்ம எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இப்போ நம்மளுடைய இந்த வரைக்கும் வந்து தலைமை உரையாற்றுவதற்கு கல்லூரி முதல்வர் முனைவர் பாலசுப்ரமணியம் சார் அவர்களை பேச வைக்கிறேன். இந்த முன்னாள் மாணவர்கள் 25 வருஷம் கழிச்சு இன்னைக்கு ரீயூனியன் டே கொண்டாடுறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் பழைய மாணவர்கள்னா கூட இன்றைக்கி தான் காலேஜுக்கு வந்த மாதிரி எல்லாம் குதூகலமாக இருக்கீங்க. அந்த பார்க்கேன், கேமராவில் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எல்லாம் இங்கே அங்கே போய்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்பெஷலைஸ்டு இன் அலுமினிஸ். அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஏன்னா அதை டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய முன்னாள் பேராசிரியர் எல்லாருமே அதை ஒன்றிணைந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதனால் அவங்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எல்லாரையும் சேர்த்தான் சொல்லுவேன். சார் நான் இங்கே தான் படிச்சிருக்கேன், அதனால தான் அதை அப்படி விட்டுட்டேன். நானும் இங்கே முன்னாள் மாணவர். 88-90 இங்கே தான் எம்எஸ்சி படித்தேன். இங்கே வேலை கிடச்சிது. இங்கே முதல்வராக வரக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சிது. இந்த கல்லூரிக்கு என்னால் முடிஞ்ச ஒரு 5 வருஷ காலத்தில் ஏதாவது பணம்னு சொல்லி கொஞ்சம் முயற்சி பண்ணி போயிட்டுருக்கேன். இறைவன் அருளில் நல்லபடியாக கொண்டு போகணுன்னு நினச்சிருக்கேன். இதில் வந்து என்ன அப்படின்னா, எல்லாருமே சார் எல்லாமே எனக்கு மிகப்பெரிய அட்வைசர்ஸ். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதங்களில் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பாலு சார் ஒரு சின்னது சாரோட வந்து எனக்கு என்னுடைய அப்பாயின்மெண்ட் டைமில் எனக்காக வந்து ஜேடி டைரக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் வந்துலாம் கொஞ்சம் எனக்காக வேலை பார்த்தாங்க. இந்த நேரத்தில் அதையும் சாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதோடு மாத்திரம் இல்லாமல் நான் சார்ஜ் எடுத்ததுக்கப்புறம் ஒரு 6வது பிகாம் அலுமினி மீட் நடக்குது. நிறைய மீட்ஸ் ஏன்னா நம்ம காலேஜில் நிறைய அலுமினி மீட்ஸ் வந்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் நடத்திட்டு இருக்காங்க. அதை இப்போ இருக்கக்கூடிய பேராசிரியர்களும் அதை வழி நடத்தி கொண்டு போயிருக்காங்க. அதனால் இந்த நேரத்தில் அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட இன்னைக்கு இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு நமக்கு அனுமதி அளித்த செக்ரட்டரி சார், அவர் எனக்கு சொன்னோடனே அலுமினிஸ்னால் வர சொல்லுங்க, என்ன உண்டோ அவங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அனுமதி அளித்த மேனேஜ்மெண்ட்டுக்கு செக்ரட்டரி சாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மாத்திரம் இல்லாமல் இதை மாதிரி இப்போ உள்ள மாணவர்கள்லாம் சேருவாங்களாங்கிறது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. நான் அந்த காலத்தில் 25 வருஷம் கழித்து வந்திருக்கேன். ஆனால் இப்போ அந்த மாதிரி பசங்க இல்லை. முன்னால் இருக்கக்கூடிய அளவில் பசங்கள் வந்து இல்லை. சமுதாயமும் மாறிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பசங்க இருக்காங்க. ஆனால் இறைவனுடைய வேண்டுதல் வந்து இறைவன்கிட்ட வைக்கக்கூடிய வேண்டுதல் வந்து இதை மாதிரி எல்லா பசங்களும் நல்லபடியாக இருக்கணும். ஏன்னா இப்போ நிறைய சமுதாய ரீதியாக நிறைய சீரழிவுகள் ஆகிட்டு நம்ம காலேஜ் நடத்தி கொண்டு போகிறதே அவ்வளோ சங்கடமாக இருக்குது. நாளையெல்லாம் சேட்டை பண்ணுவாங்க, ஆனால் படிச்சிருவான். இப்போ சேட்டை தான் பண்ணதான் படிக்கவே மாட்டேங்க. ரொம்ப சங்கடமாக இருக்குது. இப்போ நம்பர் ஆஃப் பெர்சன்டேஜஸ்லாம் இதுலெல்லாம் வந்து பிகாம் நீங்கள்லாம் வந்து 10% எடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. இப்போல்லாம் வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் பாஸ் வந்து கம்மியாகிட்டு. அது வந்து அந்த பையங்களுக்கு வந்து சமுதாயத்தில் வந்து ஏகப்பட்ட இன்ட்ரப்ஷன்ஸ் இருக்குது. மெயினாக செல்லு, ஃபஸ்ட்டு திங் செல்லு, அதுக்கப்புறம் போதை, இது நிறைய இருக்குது சார். இதெல்லாம் வந்து வழிநடத்தி காலேஜை ரன் பண்ணி கொண்டு போகிறதே பெரிய விஷயமா இருக்குது. நான் 25 வருஷம் கழிச்சு நீங்கள் இவ்வளோ கூடிய 42 பேர் நம்ம சொன்னாங்க சார். 42 பேருக்கு மேலே சேர்ந்துருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். இதை அப்படி கண்டினியூ பண்ணுங்கள். நான் நீங்கள் 25 வருஷங்க ஒரு ஃபேமிலியாகவே மீட் பண்ணியிருக்கலாம். என்னுடைய ஒரு மீட் ஈவினிங் இருக்கலாம். ரொம்ப சந்தோஷம். அவங்களே காலேஜை கொண்டு சுற்றி காமிச்சிக்கலாமே, நாங்கள் படித்த இடத்தெல்லாம் பாருங்கன்னு சொல்லி. இங்கே வந்து இப்போ கூட வர சொல்லுங்கள். என்ன இல்லை வர சொல்லுங்கள். 5 o'clock முடிஞ்சிடும்ல.
வர சொல்லுங்கள். அதனால் வந்து பாருங்க, நீங்கள் படித்த இடத்துலாம் காமிங்க, நீங்கள் மாத்திரம் பார்த்துட்டு போனால் என்ன உங்கள் பிள்ளைகளுக்கு காமிங்க. இந்த கல்லூரியை பற்றி ஒரு பெருமையை சொல்லுங்கள். 147 வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, மிக பெருமையான கல்லூரி, தமிழ்நாட்டிலே முதன்மையான கல்லூரி, எந்த விதமான பிரைப்பும் வாங்காத கல்லூரி. அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். எந்த விதமான இதுவும் நம்ம வந்து அது வந்து இன்னமும் அது நிலையாக தான் இருக்குது. அதனால் இதுக்கு நீங்கள் இன்னைக்கு வந்து சிறப்பித்ததுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். பேராசிரியர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். அடுத்து வரவேற்புரையாக நமது டிபார்ட்மெண்ட் சொல்லி சங்கர் சார் அவர்களை கூட அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். என்னுடைய பேர் டாக்டர் வி சி சங்கர், அசோசியேட் ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ். 2017 பாலசுப்ரமணியன் சார் வந்து ஹெட்ஷிப் வந்து முடிஞ்சு ரிட்டையர்ட் ஆகும்போது நான் ஹெட்ஷிப் எடுத்துக்கிட்டேன் அவங்கள்ட்டேருந்து. இந்த ஒரு தருணத்தில் இந்த 25வது ஆண்டு ரீயூனியன் அப்படின்னு நீங்கள் கொண்டாடுறத வந்து ஒரு மிகவும் மகிழ்ச்சியான, இட்ஸ் எ வெரி குட் மைல் ஸ்டோன். இந்த அக்கேஷனில் நம்முடைய மூத்த பேராசிரியர் சுந்தரராஜன் சார் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இஸ் அ பிராண்ட். நம்ம எம்டிடி இன்டூ காலேஜுங்கிறதெல்லாம் தாண்டி நான் பார்த்தீங்கன்னா சேவிஸ் காலேஜில் படித்தேன், நான் சார்ட்டு தான் ஃபுல்லாக படித்தேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஹீ இஸ் அ பிராண்டுன்னு மீன் பண்ணுது என்னென்னா, அவங்க வந்து எம்டிடிங்கிறத தாண்டி அவங்களுக்கு வந்து இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி தான் எஸ்எஸ்ஆர் வந்து நாங்கள் ஜாயின் பண்ணும்போது 2007 ஜூன் பேட்ச் நாங்கள் ஜாயின் பண்ணோம். நான் சங்கரகுமரி மேடம் வந்து 2008 ஜனவரி பேட்ச். நாங்கள் 2 பேரும் ஜாயின் பண்ணும்போது வந்து சிவசுப்ரமணியன் சார் தான் எங்களுக்கு ஹெச்ஓடியாக இருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட தான் நாங்கள் ரிப்போர்ட் பண்ணி டியூட்டி ஜாயின் பண்ணோம். ஸோ சாரும் பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் ஆல்சோ எ பிராண்ட். இன்றைக்கி வந்து அவங்கெல்லாம் வந்து அக்கௌண்டன்சி, ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், அப்புறம் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதோட பெர்சானிஃபிகேஷன் உருவம் வந்து இப்படி இருக்கும். அந்த அளவு அவங்களுக்கு அந்த பாட்சா படத்தை சொல்லுவாங்க, நாடி நரம்புலாம் வந்து ஓடும், அதை மாதிரி அவங்களுக்கு சப்ஜெக்ட் ஓடும். அப்படி உள்ளாங்க அவங்கள்ட்ட வந்து படித்தது நமக்கெல்லாம் பெருமை உண்மையிலே, அதில் நோ டவுட் அபவுட். சரியா? ஸோ இஸ் அ கிரேட், தே ஆர் கிரேட் பிராண்ட்ஸ். வார்ம் வெல்கம் டு யூ டு த டிபார்ட்மெண்ட் சார். அதுபோக நம்ம பிபி சார் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் எங்களுக்கெல்லாம் வந்து கூடவே இருந்து வழிநடத்தியவர். செல்ஃப் ஃபைனான்ஸ் ஸ்ட்ரீம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சார் டைரக்டராக சர்வ் பண்ணாங்க. சார் வந்து இங்கே ஹெச்ஓடியாக இருந்த டயத்தில் தான் நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட அந்த ஹவு டு மொபிலைஸ் த அலும்னைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டோம். இப்பவும் பார்த்தீங்கன்னா அவர் அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட அலும்னஸ். அவங்க எம்காம் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ரெகுலராக மீட் பண்ணுறாங்க. அது வந்து ஆனந்த விகடன் ஆண்டுதோறும் மீட் பண்ணுறாங்க சார். ஆனந்த விகடனில் தான் வந்திருந்தது இல்லையா அந்த பதிப்பகம் வந்து ஒரு இதில் அதை பற்றி தொடர்ச்சியாக அவங்க வந்து கிராஜுவேஷன் பண்ணதுலேருந்து மெனி இயர்ஸ் கண்டினியூஸாக மீட் பண்ணுற ஒரு இதெல்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எல்லா பேட்ச்லேயும் வந்து சார்ட்ட டச்சில் இருப்பாங்க. அவங்க வந்து அந்தளவு ஒரு வைப்ரண்ட் நெட்வொர்க்கிங் வச்சுருப்பாங்க. வார்ம் வெல்கம் டு திஸ் பிளேஸ் சார். அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஹானர் தட் ஹீ இஸ் மை ரிசர்ச் சூப்பர்வைசர். என்னுடைய கைடு வந்து சார். ஸோ அதனால் எதுக்கு சொல்ல வரேன், நீங்கள் எல்லோரும் இங்கே படிக்கும்போது நம்ம வந்து யூஜி அண்ட் பிஜி டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் இருந்திருக்கும். அப்புறம் 2011ஆம் ஆண்டு முதல் ப்ரொஃபஸர் இவர் பாலசுப்ரமணியன் சார் அண்டு ராஜு சார் அவங்க 2 பேரும் வந்து ரிசர்ச் சூப்பர்வைசர் அப்படிங்க ஃபஸ்ட்டு ரிசர்ச் சூப்பர்வைசர்ஸ் ஆஃப் தி ரிசர்ச் டிபார்ட்மெண்ட். அவங்க பீரியடில் தான் வந்து நம்ம கல்லூரி வந்து ரிசர்ச் சென்டராக எலிவேட் ஆச்சு. சரிங்களா? ஸோ இப்போது ஃப்ரம் 2011 இப்போ வரைக்கும் நம்ம வந்து வி ஹவ் ப்ரொடியூஸ்ட் மோர் தேன் 30 to 40 பிஹெச்டி ஸ்காலர்ஸ் வந்து இன்றைக்கி ரிசர்ச் கிராஜுவேட்ஸாக இருக்கிறாங்க. இன்க்ளூடிங் மை செல்ஃப், ஐ எம் ஆல்சோ குவாலிஃபைங் ஒன்லி ஃப்ரம் அவர் டிபார்ட்மெண்ட் வந்து பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ அதனால் வார்ம் வெல்கம் டு பாலசுப்ரமணியன் சார் அண்டு ராஜு சார். அண்டு கட்லை கைலாசம் அண்ணாஜி வந்து நாங்கள்லாம் சேரும் பொழுது ஒரு 3-4 இயர்ஸ்லாம் அண்ணாஜி ரிட்டையர் ஆனாங்க. அதுக்கு பிறகு இன்றைக்கி தான் நானும் அண்ணாஜியும் காலேஜில் மீட் பண்ணுறோம். வரவேற்பு. வார்ம் வெல்கம் டு யூ சார். அண்டு மை பிலவட் கொலீக் தி ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் டாக்டர் நமசிவாயம் சார். வார்ம் வெல்கம் டு யூ சார். இவங்க எல்லாரும் உங்களுக்கு வந்து அன்று வகுப்பு எடுத்திருக்கிறாங்க. அதை வச்சு நம்ம அவங்களையும் இன்று இன்க்ளூசிவாக இங்கே இன்வைட் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இப்போ கரண்ட் சினாரியோவை பற்றியும் ஒரு சில இது உங்கள்கிட்ட சின்ன ப்ரீஃப் கொடுக்குறேன். அப்போது உங்களுக்கு வந்து பெட்டர் இது தெரியும். இப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இயரில் மட்டும் தமிழ் படிச்சிருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக டான்ஸ்கின்னு இருக்குது, தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷன். அவங்க வந்து டிராஸ்டிக் சேஞ்சஸ் இன் சிலபஸ் ஃபுல்லாக கொண்டு வந்துருக்கிறாங்க.
ஸோ அதில் அதுபடி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு இங்கிலீஷ் தமிழ் உண்டு, செகண்ட் இயருக்கும் இங்கிலீஷ் தமிழ் உண்டு. ஸோ இப்போ முன்னாடி நம்ம 30 பீரியட்ஸ் வந்து நம்மளே ஸ்டாஃப் ஹேண்டில் பண்ணுவோம் இல்லையா, இப்போ வந்து தட் இஸ் ரெடியூஸ் டு 18. 12 ஹவர்ஸ் வந்து இங்கிலீஷ் தமிழ் வந்துடுவாங்க. அது போக செகண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடிலாம் நீங்கள் எல்லோரும் பிஸ்னஸ் மேக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. இப்போ வந்து அதெல்லாமே ரிமூவ்டு, அது எதுவுமே இல்லை. இப்போ வந்து அதுக்கு பதிலாக லேப் பேப்பர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃப்ரம் திஸ் இயர் நான் சார்ட்ட முந்தானத்துக்கு கூட ஒரு லெட்டர் கொடுத்தேன் பிரின்ஸிபால் சார்ட்ட. ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் யூஜி 3 வருஷமும் இந்த வருஷத்துலேருந்து லேப்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ அது வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு மாடர்ன் சேஞ்சு. பிஜிலையும் பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள், ஃபஸ்ட் எம்காம் செகண்ட் எம்காம்லேயும் லேப்ஸ் உண்டு. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட் செமஸ்டர்லேயும் அடுத்து தேர்ட் செமஸ்டர்லேயும் படிப்பாங்க. இது போக இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ் வந்து அவங்க சிலபஸ்லேயே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் கூட கொடுக்கலாம். நீங்கள் எங்கேயாவது அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் நல்ல இண்டஸ்ட்ரீஸில் இருக்கீங்கன்னா நாங்கள் ப்ரொப்போசல் சப்மிட் பண்ணுறோம், நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு உங்கள் கம்பெனிக்கு இண்டஸ்ட்ரியல் விசிட்டாக கூட வரலாம். ஈவன் இட் கேன் பி அவுட் சைட் தமிழ்நாடு, தட் இஸ் நாட் எ ப்ராப்ளம். ஸோ அதனால் அந்த ஒரு இதையும் சஜஷன் சொல்கிறேன். எதுக்கு நான் இப்போது இந்த லேப்ஸ் பற்றி பேசினேன் அப்படின்னாக்க, ஏற்கனவே ஆர்கனைசர்ஸ் வந்து ஜெயராஜ் வந்து என்கிட்ட ஒரு கிட்டத்தட்ட 1 மந்த் பிஃபோர்லேருந்தே கான்டாக்டில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஹரி பேசிகிட்டு இருந்தார் 2-3 நாளாக. ஹரி வந்து ஆக்சுவலாக எனக்கு நெய்பர் மன்னார்பேட்டையில். அதுக்கு முன்னாடி என்னென்னா ஒரு ரோட்டரி கிளப் ஆஃப் பாளையங்கோட்டை பிரசிடெண்ட் சார் வந்து எங்கள்கிட்ட ஒரு 1 மந்த் பேக் வந்து இங்கே EPS எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் ஃபார் ஆல் த காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ எப்படி நம்ம வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் எல்லோரும் 97-2000 பேட்சுங்கிறது சிங்க் ஆகிருக்கு. ஆனால் தனித்தனியாக நாங்கள் வந்து எல்லாருமே மீட் பண்ணியிருக்கிறோம். வி ஆர் பீங் கண்ட்ரிபியூட்டிங் டு தி காலேஜ் ஆஸ் வெல் அஸ் தி டிபார்ட்மெண்ட். ஸோ இப்போது என்னுடைய ப்ரெசன்டேஷன் இப்போ என்னென்னா, கோரிக்கை என்னென்னா, நம்ம லேப் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரொப்போசல் சொல்லியிருந்தேன். ஒரு 1500 ஸ்கொயர் ஃபுட்டில் வி ஆர் ட்ரைங் டு ஹாவ் அ லேப் இன் தி இயர் 2027. அதில் என்ன ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்சுவலாக 50th இயர் ஆஃப் பிகாம் நம்மளால் கொண்டாட முடியல, கோல்டன் ஜூப்ளி ஆஃப் பிகாம் கொண்டாட முடியல. என்ன ரீசன்னா, அப்போது லாக்டவுனில் இருந்துச்சு. ஸோ அப்போது வந்து நம்ம காலேஜஸ் வந்து கிட்டத்தட்ட 1 இயர் வந்து லாக்டவுனில் இருந்தோம். ஸோ அப்போ நம்மளால் அதை ப்ரொமோட் பண்ண முடியல. இப்போது வந்து எம்காமோட 50th இயர் வந்து வில் கம் இன் 2027. ஸோ அந்த கோல்டன் ஜூப்ளி பிளாக் அதை மாதிரி நம்ம ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று கொடுக்க முடியும்னு சொல்லி நான் மற்ற நிறைய அலுமினை பேட்சஸையும் நான் வந்து லிங்க் வந்து ஜெயராஜுக்கு கொடுத்துருக்குறேன். கிட்டத்தட்ட ஆஸ் சச் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேட்சஸ் 5 பேட்சஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் இவரோட லிங்க் பண்ணி விட்டுருக்கேன். எல்லாருமே ஃபஸ்ட்டு பேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா 1975-78 அவங்க எல்லோரும் ரிட்டையர்டு இப்போ. ஸோ அந்த பேட்ச் உட்பட நான் இப்போது சாருக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ லெட் அஸ் see how it is mobilizing. ஏன்னா நம்ம வந்து ஒரு கோலோட அப்ரோச் பண்ணுறோம், அது எப்படி நம்மளால் செயல்படுத்த முடியுங்கிறத ஒரு டீம் ஒர்க்கோடு நம்ம செய்ய முடியும். ஸோ உங்கள் அனைவரையும் இந்த ஒரு மைல்ஸ்டோன் அக்கேஷனில் நாங்கள் சந்தித்து மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ வெரி மச். ஸோ இப்போ நம்ம படித்த சாரெலாம் நமக்கு தெரியும், இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற டீச்சர்ஸ் நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதுக்காண்டி இப்போ உள்ள ப்ரொஃபஸர் உங்களை அறிமுகப்படுத்தக்கூடிய கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். முதல்ல என்னோட ஆசிரியர்கள் அப்புறம் கேஎஸ்ஆர் எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் உங்கள் பேட்ச் தான், 97-2000 பட் ராணியண்ணா காலேஜ். இதில் நிறைய பேரை டியூஷன்லேயும் தெரியும், கொஞ்சம் பேரை. அப்புறம் எம்காம் லக்ஷ்மணன் அப்புறம் என் கூட படித்த ஒரு நிறைய பேரும் இருக்கிறாங்க. இதே காலேஜில் தான் நானும் 2002 எம்காம் கம்ப்ளீட் பண்ணேன். எஸ்எஸ்ஆர், டபிள்யூஎஸ்ஆர், கேஎஸ்ஆர் கிட்ட படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் எனக்கு கிடைக்கல. அப்புறம் சிஎன்பி சார், டிஎஸ்எஸ் சார் அவங்க எல்லாருமே எனக்கு கிளாஸ் எடுத்துருக்குறாங்க. ஸோ இதே கல்லூரியில் பயின்று இங்கேயே வேலை பார்க்குறதுக்கு இறைவன் அருளால் எனக்கும் ஒரு பாக்கியம் கிடைச்சிது. அதாவது இந்த மாற்றிட்டா இந்து கல்லூரி மண்ணை மிதிக்கிறதுக்கு ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேயே படித்து இங்கேயே வந்து வேலை பார்த்து கிடைக்கிறதுக்கு நான் எல்லாருக்குமே இந்த வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்த எல்லாருக்குமே நான் முதல்ல நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போ உள்ள நிர்வாகம் இப்போ உள்ள நிர்வாகம் எல்லாருக்குமே என்னோட நன்றி. என்னோட பேர் டாக்டர் என் சங்கர கோமதி. 2002 எம்காம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு முதல்ல செல்ஃப் ஃபைனான்ஸில் எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆச்சு. அங்கே ஒரு 5.5 years ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் 2008 January 2 இங்கே ரெகுலர் அப்பாயின்மெண்ட் கிடச்சி நம்மளோட டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பு அந்த இறைவன் அருளாலையும் இங்கே உள்ள நிர்வாகமோட இதாலேயும் எனக்கு கிடைச்சிது.
அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் ரிட்டையர்ட் ஆகிற வர மனசாட்சியோட இந்த கல்லூரிக்கு என்னால் முடிஞ்ச அனைத்தையும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கல்லூரிக்கும் செய்வேங்கிறதும் உறுதி அளிக்கிறேன் இந்த இதில். அனைவருக்கும் மதிய வணக்கம். இங்கு வந்திருக்கக்கூடிய என்னுடைய மூத்த பேராசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கே வந்து 2005 to 2007 எம்காம் படித்தேன். இங்கே 2008 நான் வந்து திரும்ப எஸ்எஃப்ல ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். திரும்ப 2017 வரைக்கும் மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃபாக நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் 2017 ஆகஸ்ட் 3 வந்து எனக்கு இங்கே ரெகுலர் அப்பாயின்மெண்ட் கிடச்சிது. நம்ம மேனேஜ்மெண்ட் வந்து எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ வந்து நான் இந்த இன்ஸ்டியூஷனுக்கு ரொம்ப ஃபெய்த்தாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இல்லை எப்பயுமே கடைசி வரைக்கும் எங்களால் முடிஞ்ச ஒர்க்காக நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம இன்ஸ்டியூஷனுக்கும் கண்டிப்பாக செய்வோம். அதுக்கு எல்லாருடைய ஆசீர்வாதமும் எங்களுக்கு வேணும். இன்னொரு எங்களுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் சார். என் பேர் டாக்டர் எஸ் முத்துலக்ஷ்மி. குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். நான் வந்து டாக்டர் கே விஸ்வ சரோஜினி தேவி. நான் வந்து இங்கே உள்ள ஓல்டு ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது. நான் வந்து முத்துலக்ஷ்மி கூட 2017 எனக்கு அப்பாயின்மெண்ட்டு. ஆக்சுவலாக நான் உங்களெல்லாம் விட ஒரு 10 இயர்ஸ் வந்து சீனியர் தான். நான் பிகாம் முடித்ததெல்லாம் 87, 89 ஓகே. அதனால் வந்து அதுக்கப்புறமா வந்து மதுரை யூனிவர்சிட்டியில் வந்து இங்கே பாபநாசம் காலேஜில் எம்காம், மதுரை யூனிவர்சிட்டியில் வந்து எம்ஃபில் அப்படிலாம் படித்து கொஞ்சம் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணலை. ஆக்சுவலாக வீட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே ஒர்க் பண்ணதுக்கு ஒரு சான்ஸ் வந்தது. நான் ஜாயின் பண்ணி ஒரு 2017 பாருங்கள், ஒரு 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் தான் இருக்குது. இன்னும் ஒரு 3 இயர்ஸ் வந்து எனக்கு சர்வீஸ் இருக்குது. இந்த வயசுலேயும் வந்து என்னை வந்து ஒரு கரெக்டாக ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்த மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆக்சுவலாக நான் வந்து நிறைய சும்மா அப்போ எஸ்எஃப்லலாம் ஒர்க் பண்ணிட்டு இது நம்மளுக்கு செட் ஆகாது. ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு டாக்டர், என் பிள்ளைகளும் டாக்டர் தான். அதனால நான் வீட்டில் தான் இருக்கணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்காட்டா எனக்கு ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருக்க ஒரு அந்த சந்தர்ப்பமே கிடைச்சிருக்காது. அதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். ஆனால் கரெக்டாக வந்து நான் எனக்கு கொடுத்த வேலையை நான் கரெக்டாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். நம்ம ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய மெமரிஸை ஷேர் பண்ணுமாறு கேட்டுக்கிறேன். வருஷம் ஒருத்தராக. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் எஸ் நடராஜன் சங்கர். எனக்கு 2 பசங்க இருக்காங்க. என் ஒய்ஃப் வந்து அட்டாமிக் எனர்ஜி சென்ட்ரல் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க. நான் ஆழ்வார்குறிச்சி பரமக்கல்யாணி காலேஜில் டைரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷனாக ஒர்க் பண்ணுறேன். டாக்டரேட் முடிச்சிட்டேன். நான் யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரில. நான் கிரிக்கெட் விளையாண்டுட்டுப்பேன் சார். அட்டண்டன்ஸ் ஃபுல்லாக உங்கள்கிட்ட நான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அட்டண்டன்ஸ் வாங்குவேன். எஸ்எஸ்ஆர்க்கு என்னை பற்றி ஞாபகப்படுத்தணும்னு சொன்னால் 3வது வருஷம் இதே ஹாலில் தான் எங்கள் தாத்தா ஹெட் மாஸ்டர், அவங்க நல்லா தெரியும், ஆர்மோம்னு சொல்லி நம்ம கருங்காட்டில் 3வது வருஷம் இதே ஹாலில் வச்சு மூணாவது வருஷம் கடைசி செமஸ்டர் தான், டே தம்பி நீ நான் சேர்த்துக்கிட்ட பையன்லாம் இந்த காலத்தில் தான் படிக்காடா அப்படின்னு கேட்டாங்க. அப்பவும் ஒரு பையன் மேட்ச்சு கூப்பிட வந்தான். இப்போ நான் டைரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷனாக டாக்டரேட் முடிச்சேன் சார். பரமக்கல்யாணி காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் 10 வருஷமா சார். தேங்க்யூ சார். வணக்கம், குட் ஈவினிங். எல்லாருக்கும் வணக்கம். வேலைப்படத்தில் வந்து நிறைய விட பேசவே முடியல ஃப்ரீயாக, அதனால் தப்பாக அடைச்சிக்கங்க. நிறைய விட பேசணும், நிகழ்ச்சி முடிஞ்சோன்னு தயவுசெய்து அட்மிஷன் கொடுங்க. என்னோடய பேர் ஜெயராஜ் சார். ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. இப்போ எனக்கு காலேஜுக்கு பின்னாடி பாரதியார் நகர் அப்படின்னு, காலேஜுக்கு பின்னாடி பாரதியார் நகர் சுத்தமல்லி அது வழியே வருவேன். நான் கேஎஸ்ஆர்டி டியூஷன் வந்திருப்பேன். அது மெயினாக ஒருத்தன் தொந்தரவு பண்ணி வரச்சு நான் பிரச்சனை விஷயத்துக்காக. இப்போ நான் ஒர்க் பண்ணுற வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன் சார். சென்னையில் 6 வருஷம் இருந்தேங்க. இப்போ வந்து பெங்களூர்லேருந்து சமீபமாக கோயம்புத்தூர் மூவ் பண்ணியிருக்கிறேன். ஒரு கேரியரோட ஆரம்பத்தில் மீடியாவில் இருந்தேன், சவுண்ட் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் பெங்களூர் போயிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அவுட் ஆஃப் கண்ட்ரி இருந்தது. கொரோனாவுக்கு அப்புறம் இங்கே வந்தது. இப்போ குழந்தை ஒரு பையன் இருக்கிறாங்க, வீட்டில் ஒர்க் பண்ணல, 7th படிக்கிறாங்க சார். இதான் அப்படி இது. இப்போ கோயம்புத்தூர் வந்து 1 வருஷம் ஆச்சுங்க சார். கோயம்புத்தூர் ஆயிடுச்சுதான் ஒரு விஷயம் ஆச்சு. இது அபவுட் பர்சனல் லைஃப். ஒரு சில விஷயங்கள் மட்டும் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். 2 நிமிஷம் வேகமாக பேசி முடிச்சிடுறேன். ஏன்னா இந்த விஷயம் ஆரம்பித்த பொழுது இவ்வளோ பேர் வருவான்னு நினைக்கவே இல்லை. நான் துரை அப்பப்போ கால் பண்ணுவாப்புல, துரை பெரிய நன்றி, ஜெயராஜ் ஒன்றுமே நடக்க மாட்டாங்கடா, எப்படி நடக்க சொல்கிறேங்க. நானும் கேட்டுகிட்டே இருப்பேன், குரூப் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு. அப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணோன்னே கடற்கடனை எல்லோரும் வந்தாங்க, கை கொடுத்தாங்க. ஒரு மாதத்துக்குள்ள இவ்வளோ அதிர்ச்சி நடந்துச்சு.
ஒரு 10-15 கான்டாக்டில் இருந்தாங்க. ரொம்ப பெரிய நன்றி. சில விஷயங்கள் சொல்லிக்க முடியும். ஏன்னா 25 வருஷமாக சில விஷயங்கள் மனசுக்குள்ளே இருக்குது. இப்போ யூஸ் பண்ணி வச்சுறேன். கேட்க மறந்து ஒரு மன்னிப்பு இப்போ கேட்டுக்கிறேன். ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய குழந்தைத்தனமாக இருந்திருக்கோம், நிறைய தொந்தரவு பண்ணியிருக்கிறோம். நமச்சிவாம் சார் தயவுசெய்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் இவன் நண்பர்களும் சேர்த்து ஏதோ நடந்திருக்கலாம். ஸோ மன்னிச்சிருங்க ஏதாவது தெரியாமல் பண்ணியிருந்தா. இப்போ அப்புறம் இன்னொரு விஷயம், அப்புறம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல மறந்த ஒரு அன்பு காதல்னு சொல்லிக்கலாம். சார் வி லவ் யூ சார். உங்கள் எல்லாத்தையும் ரொம்ப 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 நேசிக்கிறோம். ஏன்னா எவ்வளோ கரியர் எங்கேயோ போயிட்டோம், எவ்வளவோ பக்கங்கள். நட்பை ரெண்டாக பிரித்து பார்க்க மனசு சொல்லுது. அதாவது நான் ஜாபுக்கு போனப்போ நிறைய நண்பர்கள் வர்றாங்க, ஆனால் அது ஃபுல்லாக வந்து எதிர்பார்ப்பு சார்ந்த நட்பு. ஆனால் இப்போ இங்கே உள்ளது பார்த்திங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. கல்லூரிக்கு வெளியே என்ன நடக்குன்னு தெரிய போகிறதும் கிடையாது. நிறைய என்பது சொன்ன மாதிரி கல்லூரி மதுரை சிற்குள் வாழ்க்கை கதகதப்பாக இருக்கும்பார். அப்போ வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரே ட்ரூமில் கையை விட்டு சாண்டை போட்டது, கேண்டீனில் ஒரு வடைக்காவில் அடிச்சுக்கிட்டோம், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. எவ்வளோ நண்பர்கள் வந்தாலும் ஃப்ரீ டைமில் மனசு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்கும் பொழுது வாழ்க்கை பக்கத்தை புரட்டி பார்த்தா சந்தோஷமான பக்கங்கள் எங்கெல்லாம் இருக்குன்னா மாதிரிதான் இந்த கல்லூரி. சத்தியம் மறக்கவே முடியாது. ஓகேங்க. அதில் 3 விஷயத்தை நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன். ஒன்று மாதிரித்தா கல்லூரியோட பையன் மாணவன், 2வது வணிகர்கள் துறை அது, 3வது கேஎஸ்ஆர் ஸ்டூடெண்ட். 3 என் பையன்ட்ட நான் பலதாக சொல்லியிருக்கேன். 1வது தப்பு பார்க்கணும். ஏன்னா பையன் என்ன பிடிக்கணும்னா டீச்சர் ஆன சமயம் சொல்லுவான். அப்போ நான் அவன்கிட்ட சொல்லியிருப்பேன், எனக்கு ஒரு டீச்சர் உண்டு, அவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அவனுக்கும் உங்களை பற்றி தெரியும் சார், நாளைக்கு சாயங்காலம் கண்டிப்பாக அறிமுகப்படுத்துகிறேன். நான் பல தடவை தெரியும் யார் கேஎஸ்ஆர் அப்படின்னு கேட்டிருப்பான். அவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன் சார். அப்புறம் கடைசியாக முடிச்சுக்கிறேன். சில காமெடிகளோடு முடிச்சுக்குவேன். நிறைய காமெடி நினச்சி பார்க்கறதுக்கு ஒரே ஒரு காமெடியோட முடிச்சுக்கிறேன். அதாவது வந்து நிகழ்ச்சி எனக்கு விசில் அடிக்க வராது. கேஎஸ்ஆர் கிளாஸ் நடந்தது சார், ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. பிரசாத் வந்து சொல்லிக் கொடுத்தான். அப்படி வாயை வச்சு விசில் அடிச்சு ராஜ் அப்படிங்கிறான். நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன், வரலை. என்னை அறியாமல் அணிச்சு செயலாகிடுச்சு. கேஎஸ்ஆர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, நடுவில் உட்காந்து இதே கிளாஸ் ரூம் பிகாம் 3rd இயர். இல்லை திருப்பி பார்க்க சத்தம் வரல, திடீர்னு ஃபுல் பிச்சில் வருது. சார் திரும்பினாங்க, கெட் அவுட். அது எனக்கு மறக்கவே முடியாது. அது ஒன்று. இன்னொரு லாஸ்ட் இயரில் ஒரு காமெடி நடந்துச்சு. அதாவது லைப்ரரியில் என்ஓசி கார்டு வாங்கிட்டு தான் போகணும். அப்போ ஒருத்தர் வந்து கேட்டாங்க கிளாஸில், யாரும் ஞாபகம் இல்லை, எங்கடா போகிறேன்னு. ஜெயராஜ் லைப்ரரியில் என்ஓசி வேணுமாண்டா, 3ஆம் வருஷத்தில் கேட்குறான், எங்கடா இருக்குது லைப்ரரி அப்படின்னா. அதுவும் நடந்திருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்குது. முடிஞ்சவொன்னே தயவுசெய்து 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் பேசணும் ஆசைப்பட்றேன். நன்றி. தேங்க்யூ சார். என் பேர் சேது கோபாலகிருஷ்ணன் சார். நான் வந்து இப்போ சீனியர் பிரான்ச் மேனேஜராக சுந்தரம் ஃபைனான்ஸில் வேலை பார்க்குறேன். ஃபஸ்ட்டு நான் வேலை பார்த்தது வந்து சார் ஹரியானா ஸ்டேட்டில் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் பஞ்சாபில் வேலை பார்த்தேன். அப்புறம் இமாச்சலில் வேலை பார்த்தேன். இப்போ டெல்லியில் வேலை பார்க்குறேன் சார். எல்லா ஸ்டேட்டும் வேலை பார்த்தாச்சு. என்னோடய ஒய்ஃப் வந்து சார் ஐடியில் இருக்கான். மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில் அதுக்குள்ளே இன்னொரு கம்பெனி இருக்குது, அதில் டினோவ் கம்பெனியில் வேலை பார்க்குறேன் சார். எனக்கு ஒரு குழந்தை சார், பெண் குழந்தை வந்து இப்போ 3rd ஸ்டாண்டர்டில் படிக்கிறேன் சார். இதுதான் சார். நான் கேஎஸ்ஆர் கூட 3 வருஷம் நான் வந்து சைக்கிளில் இங்கேருந்து டெய்லி டியூஷனில் காலையில் 6:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி படிச்சுட்டு டியூஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து 8 மணிக்கு அப்புறம் கிளம்பி காலேஜ் போகிறதா டெய்லி என்னோடய ஒர்க் சார். 3 வருஷம் கேஎஸ்ஆர் ஸ்டூடெண்ட்டில் ஃபுல்லாக நான் படித்தேன் சார். அந்த நிலைமை இருக்குது. கேஎஸ்ஆரோட லைஃப்லாம் நல்லா இருக்கேன் சார். சார் கோபி சார், டவுனில் இருக்கிறேன். ஐயங்கார் பேக்கரின்னு சொல்லி ஓன் கேக் ஷாப் நடத்திட்டு இருக்கிறேன். ஒரே பொண்ணு ஃபஸ்ட்டில் இருந்து இப்போ தான் 2nd போகிறா. ஹவுஸ் ஒய்ஃப் தான் சார். எல்லாத்தையும் பார்த்ததில் ரொம்ப ஹாப்பி. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 5-6 வருஷமாகவே நான் ஹரி சிவராமன் எல்லாருமே ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இது வந்து எஃபர்ட் நிறையப்பட்டது ஹரி. அதுக்கப்புறம் மற்ற எல்லாருமே இவ்வளோ ஹெல்ப் பண்ணி அவங்களுடைய ஷெடியூல் எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வந்து பிரசாத். என் ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃபு. எனக்கு 2 பசங்க. பையன் 8th படிக்கிறான், பொண்ணு வந்து 4th படிக்கிறாங்க. இந்த காலேஜில் நான் 5 வருஷம் படிச்சிருக்கேன். 3 வருஷம் பிகாமு, 2 வருஷம் எஃப்காம். சார் நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்காங்க. எனக்கு வந்து இந்த வாழ்க்கை நல்லா கொடுத்தது நான் ஓப்பனாக சொன்னேன் கேஎஸ்ஆர் தான். கேஎஸ்ஆராக நான் இங்கே இல்லை, இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து நல்லா தான் கேஎஸ்ஆர் தான். எனக்கு வந்து பிகாம் எம்காம் 2மே சொல்லி கொடுத்து என்னை நல்லபடியாக ஆக்குனது எங்கள் சார் தான். ஆனால் எங்கள் சாரை வாழ்க்கையை நான் மறக்கவே மாட்டேன். அவர் எங்கே இருந்தாலும் சார் ஞாபகம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். என் பசங்கிட்ட இப்போ ஜெயராஜ்மா அதே மாதிரி தான். கேஎஸ்ஆர் ஞாபகம் தெரியும், ஃபோட்டோ சொல்லிடுவோம். என் பொண்ணு சொல்லிடுவாள். ஏன்னா சார் வந்து எனக்கு குருநாதர், எனக்கு காமர்ஸ் காட். நான் அப்படி தான் நம்ம எப்போ எங்கள் சார். ஏன்னா 5 வருஷம் சொல்லிக் கொடுத்துருக்காரு.
மேக்ஸ் கேட்டாலும் சொல்லி கொடுப்பாப்புல, ஸ்டாட்டிக்ஸ் கேட்டாலும் சொல்லி கொடுப்பாப்புல. சார் அக்கௌண்டன்சி மட்டும் கிடையாது, காமர்ஸ் மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்தையும் டவுட் கேட்கலாம் சார்கிட்ட. நான் எப்பவும் கேட்டுக்கிட்டே இருப்பேன் சார்கிட்ட. என்னை திட்ட கூட சொல்லியிருக்காப்புல. இப்போ நான் வந்து 5 ஸ்டார் ஹவுசிங் ஃபினான்ஸில் கிரெடிட் மேலே தான் இருக்கேன், பிரான்ச் கிரெடிட் மேலே தான் இருக்கேன். இல்லை அது க்ளோஸ் பண்ணிட்டார். இப்போ வந்து ஃபினான்ஸ் வந்து இல்லாமல் யாருமே கிடையாது. தூத்துக்குடி ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட்டாக இருக்கேன். நானும் 5 வருஷமாக அந்த கல்லூரியில் தான் பிகாம் எம்காம் முடித்தேன். என் பொண்ணு +2 படிக்கிறா, பையன் 6th படிக்கான். கேசர் சார் கிளாஸ் எடுக்கும்போது நண்பர் பிரசாத்தை பற்றி தான் கிளாஸ் எடுப்பாங்க. அதனால தான் அவர் மறக்கவே முடியாமல் இருக்கார். ரொம்ப சந்தோஷம், அனைவரையும் சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். என்னோடய பேர் லக்ஷ்மணன். நான் ஸ்ரீராம் ஃபைனான்ஸில் சீனியர் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் சார். 22 வருஷமாக ஒரே கம்பெனியில் தான் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். லக்ஷ்மணன் சார். ஆமாம் சார், உங்கள் ஸ்டூடெண்ட் சார். ஆமாம் சார், ஆமாம் சார். என்னோடய மனைவி வந்து டாக்டர் அஸ்வினி கிருத்திகா. மறக்கலப்பா. எம்எஸ் யூனிவர்சிட்டியில் சேர்மாதேவியில் தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க சார். எனக்கு 2 பசங்க. ஒரு பையன் வந்து இப்போ 6th போகிறாங்க, 2வது பொண்ணு 1 5th போகிறாங்க சார். மனோ காலேஜில். சார் அடிக்கடி சனிக்கிழமை தோறும் கோயிலில் பார்த்துருவேன், பிபி சாரை. அதேமாதிரி ஒரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதே இதில் வந்து 97-2000 பேட்சில் பண்ணிகிட்டு இருக்கும்போது தடவையாக வந்து சபரிமலைக்கு எங்களை கூட்டிகிட்டு போனது கேஎஸ்ஆர் தான். அந்த ஒரு வழிநடத்தல் காரணமாக இப்போவும் சபரிமலைக்கு போயிட்டுருக்கேன். இடைப்பில் 1-2 வருஷம் போக முடியல, ஆனாலும் இப்போவும் போன வருஷம் கூட போக முடியுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் சார். என் பொண்ணு போகணுன்னா பரவாயில்ல போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தாச்சு சார். மேன்மேலும் அந்த ஐயப்பனோட அருளால் எங்களோட சார்கள் இன்னமும் மேன்மேலும் இருக்கணும்னு சொல்லியிருக்கு சார். தேங்க்யூ சார். சார், என் பேர் நல்ல பெருமாள். என் ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் சார். அப்புறம் எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. பையன் 7th படிச்சுட்ருக்கேன் சார். பொண்ணு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறா சார். வெங்கடேஸ்வரா ஹாஸ்பிட்டல் ஹைக்ரௌண்டில் அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன் சார். 25 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன் சார். தேங்க்யூ சார். எல்லாரையும் சார். என் பேர் சிங் சார். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அக்கௌண்ட் செக்ஷனில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் சார். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன் சார். சிஓ ஆஃபீஸர். அப்புறம் எனக்கு 2 பொண்ணு சார். ஒரு பொண்ணு இன்ஜினியரிங் பண்ணிகிட்ருக்கிறா, ஃபஸ்ட் இயர். 2ஆவது பொண்ணு 10th இருக்கும். அப்புறம் ஒய்ஃப் வந்து டிஹெச்எல் என்ட்ரன்ஸ் கொரியரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. வீடு நம்ம பாளையங்கோட்டை சார். அதாவது இப்போ நம்ம படித்த நண்பர்கள்லாம் காமர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியாது. நான் இன்னமும் ஜேர்னல், லெட்ஜர், இன்கம் டேக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர், ரிசிப்ட் பேமெண்ட்டு, ஃபைனல் அக்கௌண்ட்டு, கேஷ் புக்கு இவ்வளோ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன் சார். என்னுடைய ஒர்க்கு எனக்கு நான் அதை ரொம்ப விரும்பி நான் பண்ணிகிட்ருக்கிறேன் சார். ப்ராக்டிக்கல் அக்கௌண்ட் சார். இல்லை, எனக்கு அது பிடிச்ச அப்பவும் சரி இப்பவும் சரி எனக்கு பிடிச்ச அக்கௌண்டன்சி. அதை நான் இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன் சார். அது கேஎஸ்ஆர் முதல் நன்றி சார். நாங்கள் சைக்கிளில் காலையில் சொன்ன மாதிரி 6:30க்கு நாங்கள் ஒரு 4 பேர் 6:30 மணிக்கு சார் வீட்டில் போய் உட்காந்து எங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சார் உட்காந்து எங்களுக்கு அவ்வளோ வழிகாட்டி இன்றைக்கி அதை தான் நாங்கள் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் சார். அது நன்றி சார். இப்போது கடமைப்பட்டுருக்கோம். எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் பழனி. எனக்கு சொந்த ஊர் ராமியம்பட்டி. நான் வந்து இப்போ வந்து வழக்கறிஞராக பணி செய்து வருகிறேன். 15 இயர்ஸ்க்கு மேலே நான் வழக்கறிஞராக உள்ளேன். 2006 to 2009 திருநெல்வேலி கவர்மெண்ட் லா காலேஜில் படிச்சிருந்தேன். எனக்கு ஒரு பொண்ணு மட்டும் இருக்காப்புல, 8th படிக்கிறாப்புல. இப்போ நான் தனியாகவே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். இல்லை, ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். என் பேர் பழனி. இல்லை, கிரிமினல் எதுவும் சேம்பர் நான் தனியாக தான் ஆஃபீஸ் வச்சுருக்கேன். ராமியன்பட்டி. ஆமாம். எல்லாத்துக்கும் வணக்கம் சார். வணக்கம். என் பேர் முத்துக்குமாரசாமி. நான் இங்கே பிகாம் படித்தேன். எம்காம் வெளியில் தான் பண்ணேன். நான் முதல்ல என்னுடைய கேரியர் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஐடி கம்பெனியில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் சார். டிசிஎஸ்.
அதிலேருந்து நோக்கியா வந்தேன். திரும்ப ஃபேமிலி சுச்சுவேஷன் திரும்பவும் நான் இங்கேயே வந்து இப்போ ஆர்எம்கேவியில் மேனேஜராக இருக்கிறேன் சார். இன்னொரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நான் படித்த இதே கல்லூரியில் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்னுடைய மனைவி வந்து இப்போ தான் பிஹெச்டி சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. பேர் வந்து உமா மகேஸ்வரி. அவங்க வந்து ராணியனால் கெஸ்ட் லெக்சரராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க சார். அதேமாதிரி எஸ்எஸ்ஆர் கேஎஸ்ஆரும் சரி எஸ்எஸ்ஆர்ட்டையும் சரி, எஸ்எஸ்ஆர்ட்டை நான் வந்து ஐசிடபிள்யூ படிக்கிறதுக்காக நான் போயிருந்தேன். போயிருக்கும்போது நீ இங்கேயும் வந்துட்டியா அப்படின்னாங்க சார். ஆனால் மறந்துட்டேங்க சார். அதை என்னுடைய ஃபாதர் வந்து அவங்கக்கிட்ட பேங்க்கில் ஒர்க் பண்ணாங்க ஃபாதரு. அப்போ ப்ரொமோஷனுக்காக ஃபாதரும் அங்கே சார்கிட்ட படிக்க வந்திருக்காங்க. இங்கே இன்னொரு நிகழ்வை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். மனைவிக்கு கூட நாங்கள் வந்து தீசிஸ் சம்மந்தமாக இங்கே கைடை பார்க்குறதுக்கு வருவேன். அப்போ ஃபைனலாக வரும்போது நான் செல்லை பார்த்துட்டே இருக்கும்போது நமச்சிவாயம் சார் வந்து டக்குன்னு என்னை ஐடென்டிஃபை பண்ணி என்கிட்ட படித்த மாதிரி இருக்கேன், அவன் மாதிரி செல்லை பார்த்துட்டே இருக்கிறான்னு சொல்லி டக்குன்னு ஞாபகப்படுத்தினாங்க. அதை மறக்க முடியும். தேங்க்யூ சார். என்னோட 2 பசங்க, பையன் வந்து 7th படிக்கிறான், பேர் விஸ்வஜித். இன்னொரு சன் வந்து 4th படிக்கிறான், சாய் சர்வேஷன். வீடு இங்கே தான் சார், டவுன். ஆமாம் சார், இங்கே வண்ணாரப்பேட்டையில் இருந்தேன். இப்போ டவுனில் சாரை நான் கேஎஸ்ஆரை கூட நான் பார்த்துருக்கேன். அங்கே வருவாங்க, கடைக்கு வருவாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஆறுமுகம். எனக்கு கிளாஸ் வகுப்படுத்த அனைத்து ஆசிரியருக்கும் நான் நன்றியுள்ளவராக இருக்கணும். அதுபோல் எல்லாரும் இருப்பாங்க அப்படிங்கிறத நினைக்கிறேன். எங்களுக்கு வகுப்படுத்துறதுன்னா நீங்கள் எப்படி எடுத்திங்கன்னா, ஏனதோன்னு எடுக்கிறதில்ல, அவ்வளோ உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய எனர்ஜி, திறன் அவ்வளோ முழுவதுமாக எங்களுக்கு செலவு பண்ணி எங்களை வந்து டெவலப் பண்ணி விட்டீங்க. அதில் வந்து எங்களை மாதிரி எங்களுக்கு அடுத்தடுத்து எல்லாருக்கும் முந்தி எல்லாரும் முன்னேறதுக்கு நீங்கள் பாடுபட்டதுக்கு உங்களுக்கு மிக மிக நாங்கள் நன்றி செலுத்தணும். அதற்காக இறைவன் வந்து உங்களுக்கு நல்ல உடலும் நல்ல குடும்பமும் நல்ல வாழ்க்கையும் நல்ல சந்தோஷம் தர இறைவனுக்கு வேண்டுகிறேன். நான் தீயணைப்பு துறையில் வேலை பார்த்து 22 வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டு விஆர்எஸில் வந்துட்டேன். போன வருஷம் தான் விஆர்எஸ் மார்ச்சில் விஆர்எஸ் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து மேட்ரிமனி பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்கிறேன். ஆல் காஸ்ட் பார்க்குற மாதிரி, சரிங்களா? அதுபோல் தற்போதைக்கு இருக்க நிர்வாகத்திற்கும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்து, அவங்களும் இந்த ஸ்டூடெண்ட்களுக்கு நிறைய நல்ல வழியை காட்டி மென்மேலும் வளர வழிகாட்ட இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நாங்களும் என் ஒய்ஃபு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க. என் ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் இசாந்த் கார்த்திக், 7th படிக்கிறது. நான் விவசாயம் தான் வாங்குறேன். வெள்ளப்பாண்டி சார். ஒரு பையன் 7th படிக்கிறேன். என் பேர் எஸ் நடராஜன். நான் இப்போ வந்து ஒர்க் பண்ணுறது வந்து திருச்செந்தூர் கோஆப்ரேட்டிவ் அர்பன் பேங்கில் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கிறேன். மிஸ்ஸஸ் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சூப்பரண்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. தென்காசி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சூப்பரண்டாக இருக்காங்க. எங்கள் தென்காசி. ஆமாம், நான் திருச்செந்தூரில் ஒர்க் பண்ணுறேன். ஒய்ஃப் வந்து தென்காசி ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. பொண்ணு வந்து +2 படிச்சுட்டு இருக்கா இப்போ சிபிஎஸ்சியில். பையன் வந்து 8th ஸ்டாண்டர்ட் போயிருக்கிறான். அப்போ வீடு ராமையம்பட்டி சார். ஓகே, தேங்க்யூ சார். நன்றி சார். எல்லாருக்கும் வணக்கம் சார். முன்னாள் இந்நாள் ஆசிரியர் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் முத்துகிருஷ்ண சுந்தரம், கொக்கரகுளத்தில் இருக்கிறேன். முத்துகிருஷ்ண சுந்தரம் சார். சார் எனக்கு வீட்டம்மா வந்து லேபர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க திருநெல்வேலியில். ஸோ நான் ஒர்க் பண்ணுறது வந்து அக்ஷயா வெள்ளின்னு சொல்லி சில்வர் ஷாப்பில் மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன். பாளையம் அக்ஷயா வெள்ளி சார் மேனேஜராக. சார் சில்வர் ஷாப் சார், சில்வர் ஷாப், ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் மட்டும். அக்ஷயா சில்வர் சார். எஸ் சார், நாங்கள் கஸ்டமர்ஸ்க்கு வந்து டேட் ஆஃப் பர்த்து அதெல்லாம் மேனேஜராக இருக்கேன் சார். இப்போ பெரிய பொண்ணு வந்து 7th போகிறா, சின்ன பொண்ணு வந்து 5th போகிறா சார். தேங்க்யூ சார். கேஎஸ்ஆர் சார் வந்து சபரிமலை கூட்டு போனது மறக்கவே முடியாது. அதுமாதிரி சார்கிட்ட டியூஷன் படிச்சு சார்கிட்ட டியூஷன் படிச்சதும் மறக்கவே முடியாது. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம் சார். என்னோடய பேர் சுப்பையா. நான் இப்போ டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். என் மிஸ்ஸஸ் வந்து EBயில் ஒர்க் பண்ணுறாங்க. ஆமாம் சார், கார்கோ மூவிங் பிஸ்னஸ். ஆமாம் சார், நீங்கள் வீட்டுக்கு வரும்போது சொல்லியிருந்தேன்.
மிஸ்ஸஸ் இபியில் ஒர்க் பண்ணுறாங்க, 2 குழந்தைங்க, ஆண் குழந்தை 1, பெண் குழந்தை 1. அப்புறம் சார் சொன்ன மாதிரி இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து சபரிமலைக்கு போயிட்டுருக்கிறேன் சார். முதல்ல 1997 சார் கூட்டிகிட்டு போனாங்க, 98 நினைக்கிறேன் பிப்ரவரியில் கூட்டிகிட்டு போனாங்க. இப்போ வரைக்கும் அது தவிரமாக பிப்ரவரி மாதம். அப்புறம் டியூஷன் வந்து SSR தான் டியூஷன் படித்தேன் சார். நல்ல லாஸ்ட் இயர் வந்து நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. மேக்ஸ் வராமல் தான் காமர்ஸுக்கு வந்தோம் நாங்கள். ஆனால் அங்கேயும் பிஸ்னஸ் மேக்ஸை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அந்த பிஸ்னஸ் மேக்ஸை பாஸ் பண்ணதுக்கு சார் தான் காரணம். ரொம்ப 45 மார்க் எடுத்து தான் பாஸ் பண்ணேன். இருந்தாலும் ரொம்ப கடினப்பட்டு சாருக்கு நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ராஜு சார், ட்ரெஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் ராஜு சார் தான் கற்றுக்கிட்டோம். வாழ்க்கையை எளிதாக ஓட்டுவது எப்படி, எதையும் எளிதாக எடுத்துக்கொள்வது எப்படி, நாங்களாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கோம். கண்டிப்பாக சார். அவரு நாங்கள் வச்சது எம்ஜிஆர் அப்படி நாங்கள் பேர் வச்சுருந்தோம் சார். அது அவருக்கு தெரியுமான்னு தெரியல. நாங்கள் அவரை வந்து கல்லூரி நாட்களில் வந்து எம்ஜிஆர்னு சொல்லி தான் நாங்கள் சொல்லுவோம். ஆமாம் சார். சரி சார், 25 வருஷம் கழிச்சு நம்ம திரும்ப ரீயூனியன் பண்ணுறதுக்கு காரணம் பாருங்க ஹரி, ஜெயராஜ், முக்கியமாக எல்லாருக்கும் வந்து நேரம் பார்க்காம சிரமம் பார்க்காம துரை எல்லோரும் ஃபாலோ பண்ண எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக. அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். என்னுடைய பேர் வந்து எஸ் பஞ்சவர்ணம். பிஜி காமர்ஸ் டீச்சராக இருக்கேன், கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறேன். பண்பொழி, செங்கோட்டை நியர். 2015 டிஆர்பியில் எக்ஸாம் எழுதி போனோம். மெரிட்டில் பாஸ் பண்ணனால லோக்கல் டிஸ்ட்ரிக், அப்போ வந்து ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டமாக இருந்தது. இப்போ நான் தென்காசி மாவட்டம். இப்போ மெரிட்டில் பாஸ் பண்ணனால எனக்கு உள்ளூருக்குள்ளே அந்த போஸ்டிங் கிடச்சிது. எனக்கு வந்து 2 குழந்தைகள், 2 ஆண் குழந்தைகள். மூத்த பையன் வந்து 12th இப்போ போகிறான், 2வது பையன் வந்து 9th போகிறான். ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். அவங்க பிஎஸ்சி பிஎட் வந்து ஃபிசிக்ஸ் மேஜரு, காலேஜில் ஒர்க் பண்ணுறாங்க. விவசாயம், இப்போ நான் விவசாயம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இல்லை அப்போவுமே அன்னைக்கு பேசினா தான் அது ஃபைனல் ஆகும் அப்படிங்கிறதாண்டி அன்னைக்கு அதை பேசிட்டோம். நான் ஜாப் கிடைச்சோன்னே வீட்டம்மா வந்து அவங்க வீராசாமி செட்டியார் காலேஜில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அந்த போட்ட அக்ரிமெண்ட் படி, எதுக்குன்னா அம்மா அப்பா வயசாலி அவங்கள பார்க்கணும், விவசாயத்தை பார்க்கணும், பிறகு குழந்தை ஊட்டி ஆயிடுச்சுன்னா அவங்கள பார்க்கணும், பிறகு வீட்டுக்கார வேலைக்கு போனால் அவங்கள பார்க்கணுங்கிறக்காண்டி அவங்க நான் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சுன்னா அவங்க வேண்டாம் அப்படின்ட்டாங்க. மற்றபடி நான் எம்காம், பிஎட், எம்ஃபில், டிசிஏ, அதாவது அதிகமாக படிக்கணும் அப்படிங்கிற ஆசையை வந்து கட்டளை கைலாசம் சாரை பார்த்தா எனக்கு வந்து ஏற்பட்டுச்சு. சார் வந்து பாடம் எடுக்கும்போது வந்து அந்த கல்வி கரையில் கற்பவர் நாள் சில அப்படிங்கிறதுக்கு வந்து நிறையா டெஃபினேஷன் சொல்லி, அப்பவும் நாங்கள் வந்து பிகாம் படிச்சுட்டு இருக்கும்போதும் சார் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் சாருக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக வந்து சார் வந்து நான் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டு, மெயின் ஹாஸ்டலில் இருந்தேன். அப்போ வந்து சார் வர்றாங்கன்னு சொன்னாலே எனக்கு அவ்வளோ ஒரு பயமாக இருக்கும். உள்ளூடி கதை அடைச்சிட்டுலாம் உள்ள ஹாஸ்டல் ரூமுக்கு உள்ளே உட்காந்துக்குருவோம். அந்த அளவுக்கு சாருக்கு வந்து எஸ்எஸ்ஆருக்கு வந்து அப்படி ரொம்ப பயப்படுவோம். சார் வந்து நம்ம திறமையாக அந்த ஹாஸ்டல் நிர்வாகத்தை திறமையாக கொண்டு போனாங்க. என்ன பிரச்சனைனாலும் இந்த நிர்வாகம் வந்து சாரை கூப்பிடுங்க அப்படிம்பாங்க. அது நைட்டு 8 மணிக்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. என்ன பிரச்சனை வந்து உடனே சால்வ் பண்ணுவாங்க. சார் வந்து இல்லை, அதெல்லாம் பர்சனல் ப்ராப்ளம். சார் வந்து ஹெச்எட் சார் வந்து பான் நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஒன்று சொன்னாங்க. நான் வந்து 191 அக்கௌண்டன்சி, காமர்ஸ் 186, எல்லாமே நம்ம மெரிட் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தோம் அப்போ 97,000. அப்போ பான் நடத்திட்டு இருக்கும்போது நீங்களாம் ஒரு டவுட் கேட்டாங்க, அதனால் யாருமே ஆன்சர் பண்ண முடியலை. அப்போ நீங்களாம் மெரிட் ஸ்டூடெண்ட் தானா, நீங்களாம் என்ன படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க. அது எனக்கு வந்து ரொம்ப ஆழ் மனசில் வந்து ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருது. நம்மளை பார்த்து இப்படி கேட்டாங்களே அப்படின்ட்டு. அப்போ அது வரைக்கும் நம்மளும் படிக்காமட்டானே. காலேஜ்னா அது வரைக்கும் ஸ்கூலில் கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருந்தோம். எல்லாம் நீ காலேஜில் படிக்கவே வேண்டாண்டா அப்படி தான் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. காலேஜில் ஜாலியாக இருந்துக்கலாம் வச்சுக்கலாம். ஏன்னா சார் சொன்ன அந்த வார்த்தை தான் வந்து நம்மளை மேலும் மேலும் படிக்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு ஆசையை வந்து தூண்டுச்சு. சார் வந்து கிளாஸை வந்து அவ்வளோ ஜாலியாக சார் வந்து பிபி சார் வந்து கொண்டு போவாங்க. கிளாஸ் வந்து அப்படி ரொம்ப டல்லாக இருந்தது அப்படின்னா சார் ஒரு டான்ஸ் போடாங்க. அதெல்லாம் உண்மையிலே மறக்க முடியாது, நல்லாயிருக்கும். சாருக்கு வந்து நாங்கள் வச்ச பேர் வந்து சார்னா எம்ஜிஆர் சார் அப்படின்னாங்க. நாங்கள் பிளேன் ஷர்ட் சார் அப்படின்னு தான் வைப்போம். ட்ரெயினில் வரும்போது அந்த லாஸ்ட்டில் இருந்து 3வது கம்பார்ட்மெண்ட்டில் தான் ரெகுலராக ஏறுவாங்க. அவங்க சொன்ன மாதிரியே எப்படி அந்த ட்ரெஸ் கோடு அப்படிங்கிறது வந்து சாரை பார்த்து கற்றுக்கிட்டதில் நானும் ஒரு ஆள்.
மற்றபடி இந்த ப்ரோக்ராம் வந்து இவ்வளவு சீரு சிறப்புமாக வந்து நடக்க காரணமாக இருந்த ஹரி, ஜெயராஜ், மற்ற நண்பர்கள் எல்லாரும் வந்து உண்மையிலே நன்றியை தெரிவிச்சுக்கல. இந்த நிர்வாகத்துக்கும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பேராசிரியர் உங்கள் அனைவருக்கும், இப்போது உள்ள ஹெச்ஓடி சார், மற்ற ப்ரொஃபஸர் எல்லாருக்கும் உங்களுக்கு வந்து எங்களை மாதிரி சிறந்த மாணவர்களை நீங்கள் உருவாக்குங்க அப்படிங்கிற வந்து நான் வேண்டுகோளாக சொல்லுகிறேன். அடுத்து நான் சொல்லும்போது இந்த கற்க கசடன்னு ஒரு திருக்குறள், எப்போவுமே ஒரு திருக்குறளோட நான் ஆரம்பிப்பேன் பேசும்பொழுது. அந்த 1330 குறளில் எதுக்கு அந்த திருக்குறளை செலக்ட் பண்ண அப்படின்னா, அந்த ஒரு திருக்குறள் மட்டும்தான் துணைக்காலே இருக்காது. துணைக்கால் இல்லாமல் அந்த குறள் இருக்கும். அது என்ன அப்படின்னா, நம்ம வந்து படித்தோம்னா யாரையுமே எதிர்பார்க்க வேண்டாம், படிப்பு கல்வி இது மட்டும் நமக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்மளை எவ்வளோ பெரிய உச்சத்துக்குனாலும் நம்மளை வந்து அது கொண்டு போகும் அப்படிங்கிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய அந்த ஹரி, அடுத்து ஜெயராஜ் எல்லாம் அமெரிக்கா கம்பெனியில் வேலை பார்க்குறான். ஹரி அமெரிக்காவில் வேலை பார்க்குறான். ஆனால் எஸ்கி பாண்டி தாசில்தார் இனிமேல் தான் பேச வர போகிறான். அடுத்து நான் டீச்சரு, அண்ணன் எஸ்எஸ்சியில் வேலை பார்க்கக்கூடியது, சிபிஎஸ்சி ஸ்கூலில் வேலை பார்க்கக்கூடிய நண்பர், இந்த மாதிரி எக்கச்சக்க பேர் இருக்கும். எங்களுடைய பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சொல்லும்படி மெச்சும்படியாகலாம் இல்லை. ரொம்ப 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 பூவர் ஃபேமிலியிலிருந்து தான் நாங்களாம் வந்தோம். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட வசதி இல்லாமல் இருந்த ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க. இந்த கல்வி வந்து எங்களை வந்து இந்த அளவுக்கு கொண்டாந்து நிப்பாட்டிச்சு. இந்த சிறப்பான ஒரு கல்வியை வந்து எங்களுக்கு கொடுத்த உங்களுக்கு இந்த நேரத்தில் உங்கள் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆசிரியர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய நண்பர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். என்னுடைய நேம் சீனிவாசன். நான் வந்து டான் பப்ளிகேஷன் பிரைவேட் லிமிடெட்டுங்கிற கம்பெனியில் மார்க்கெட்டிங் ஹெட்டாக தமிழ்நாட்டில் இருக்கிறேன். தமிழ்நாடு லெவலில் எல்லா ஊருக்கும் எல்லா ஸ்கூல்ஸுக்கும் போகிறது தான் என்னோடய மெயினான ஒர்க்கு. எங்களோட கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா எல்கேஜிலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் உண்டான புக்ஸ் எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ தமிழ்நாடு உள்ள எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் ப்ரைவேட் ஸ்கூல், சிபிஎஸ்சி ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லா சப்ஜெக்டும் பண்ணுறோம். ஸோ தமிழ்நாடு லெவலில் ஹெட்டாக இருக்கிறேன் நான். இது ஒரு ஃபேமிலி பிஸ்னஸாக நாங்கள் பண்ணுறோம். ஸோ என்னோட ஒய்ஃப் பேர் சுகன்யா. எனக்கு ஒரு பையன் இருக்கிறான், அவன் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவங்க வந்து ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிஎட் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அடுத்தது அவங்க வீட்டில் சும்மா இருக்கு படிக்கணும்னு வேலைக்கு போகணுன்னாங்க. சரி படிங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ட்டு இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அடுத்தது எம்ஏ பண்ணுவாங்க. அடுத்தது பிஹெச்டி லெவலுக்கு அவங்க படிக்க சொல்லியிருக்கேன். இப்போதைக்கு வேலைக்கு எங்கேயும் போக படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. என்னோடய வீடு வந்து பார்த்திங்கன்னா சீனிவாச நகர், மகாராஜா நகர் பக்கத்தில் மல்டிப்ளெக்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட் சைடில் என்னோடய வீடு இருக்குது. ஸோ இங்கே பிகாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 2 வருஷம் தான் இங்கே வந்து நான் படித்தேன். ஃபஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா நான் தேவர் காலேஜில் இருந்தேன். ஸோ செகண்ட் இயர் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்தேன். ஸோ கேஎஸ்ஆர் தான் எனக்கு வந்து அந்த செகண்ட் இயர் ட்ரான்ஸ்ஃபருக்கு ரொம்ப உதவி பண்ணாங்க. ஸோ அவங்க மூலமாக தான் நான் செகண்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலேஜுக்கு திரும்பி ரீஅட்மிஷன் ஆகி வந்தேன். ஸோ வீடெல்லாம் எனக்கு டவுனில் தான் இருந்துச்சு. ஸோ அட்மிஷன் ப்ராசஸிங்கில் இல்லை கொஞ்சம் லேட் ஆனதுனால என்னால் இங்கே வர முடியல. என்னோடய எய்ம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எம்டிடி இந்து காலேஜில் படிக்கணுங்கிற எய்ம் தான். ஸோ அதனால் நாங்கள் ஃபஸ்ட் இயர் மட்டும் அங்கே ஜாயின் பண்ணிட்டு அங்கே இருந்து கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி செகண்ட் இயர் வந்து நான் இங்கே ஜாயின் பண்ணேன். இது அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். என்னோடய பேர் செல்லையா, செக்ரட்டரி செல்லையா. இப்போ நான் ஒரு கோல்டு லோன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் சார். கோல்டு லோன் கம்பெனி 15 வருஷமாக அதில் தான் இருக்கேன். கோல்டு லோன் சார். முத்தூட் மாதிரி ஒரு கம்பெனி சார். அதில் கேஎல்எம் ஆக்சிஸ் ஆஃப் இன்வெஸ்ட் லிமிடெட்னு இப்போ ஆஃபீஸ் சமாதானபுரத்தில் தான் இருக்குது சார். எனக்கு 2 பசங்க, ஒரு பையன் 6th படிக்கிறான், இன்னொரு பையன் 4th படிக்கிறான் சார். பெல் ஸ்கூலில் படிக்கிறான். ஒய்ஃப் வந்து பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்காங்க, ஆனால் வேலைக்கு போகல, வீட்டில் தான் இருக்காங்க சார். இப்போ கேடிஸ் நகரில் இருக்கேன் சார். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் முருகன். எனக்கு மானூர் பக்கம் ரஸ்தாங்கிற ஊர். எனக்கு 3 பெண் குழந்தைகள். மொதல் பொண்ணு +2 படிக்கிறாப்புல, 2வது குழந்தை 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறது, 3வது குழந்தை வந்து 4th ஸ்டாண்டர்ட் போகுது சார். நான் வந்து விவசாயம் பார்க்குறேன் சார். விவசாயம் பார்க்குறேன். ஆமாம், ரஸ்தாவில் சார். ஃபஸ்ட்டு HDFCயில் 2 வீலர் செக்ஷனில் வேலை பார்த்தேன் சார். அதில் வேண்டான்ட்டு, சரியில்லை, டார்கெட் என்னால் அச்சீவ் பண்ண முடியலன்ட்டு சொந்தமாக எனக்கு நிலம் இருக்குது சார். நான் விவசாயம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போது மல்லிகைப்பூ செடி போட்டிருக்கேன் சார். மல்லிகைப்பூ என்ன சார்? கடையிலலாம் சார் உள்ளே தள்ளி இருக்குது சார். ஆமாம், ரஸ்தாவுக்கு உள்ளே போகிற ரோடு, மதவக்குறிச்சி போகிற ரோட்டில் இருக்குது சார். மதவக்குறிச்சி போகிறேங்களா, அந்த ரோட்டில் இருக்குது சார். 3. ஆமாம் சார். அது ரீட்டாமல் நானும் சேர்ந்து தான் விவசாயம் பார்க்குறோம். அவ்வளோதான் சார். நன்றி சார். அனைத்து பேராசிரியர்களுக்கும் வணக்கம். அனைத்து சக நண்பர்களுக்கும் வணக்கம். என் பேர் ராமன். நான் டவுனில் இருக்கிறேன். ஆமாம் ராமன். பெருமாள்புரத்தில் கரண் பிரதர்ஸ் மினி ட்ரேடர்ஸ்னு எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் சூப்பர் டிஸ்ட்ரிபியூஷனில் மேனேஜராக இருக்கிறேன். கரண் பிரதர்ஸ் மினி ட்ரேடர்ஸ் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ், அதாவது ஃபாஸ்ட் மூவிங் குட்ஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்குங்களா, அதில் சூப்பர் டிஸ்ட்ரிபியூஷன். ஆமாம் சார். எஸ்டிசி காலேஜ் பக்கத்தில். அது வந்து நம்ம மேரிகோ ப்ராடக்ட்ஸும்பாங்க. பேராஷூட் ஆயில், ஜிஆர்டி, சூர்யா, இப்படி ஒரு பர்டிகுலராக ஒரு 5 கம்பெனிஸ் எடுத்து பண்ணுறாங்க. அதில் மேனேஜராக இருக்கிறேன். எனக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. பையன்
இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறான், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறான். பொண்ணு 10th போகிறா. எனக்கு உங்களை பார்க்கும்போது இன்னும் எனக்கு இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் இன்னும் பல்லாண்டு காலம் வாழணும். மிக்க நன்றி, வணக்கம். பேராசிரியர் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேர் இசக்கி பாண்டி. நான் வந்து இப்போ தாசில்தாராக இருக்கேன். எனக்கு வீட்டம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப். 2 பையங்க. ஒரு பையன் இப்போ +2 முடிச்சிருக்கான், காலேஜ் சேர்க்கணும். இன்னொரு பையன் +2 இப்போ போயிருக்கான். அந்த கல்லூரியில் படித்த நினைத்து அதிக நாட்கள் வந்து நிறையாவற்ற பேசியிருக்கேன். இப்போ சமீபத்தில் கூட சித்திரை வருஷ பண்ணைக்கு சபரிமலை போயிருந்தேன். அப்போ கேசாரை தான் நாங்கள் எங்கள் நண்பர்கிட்டலாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். எங்களை ஒரு பேராசிரியர் தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. அதனால் இப்போவும் வர்றதுக்கு எனக்கு ஒரு இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சாரை நான் பேசிக்கிட்டு இருந்தேன். பாலசுப்ரமணியன் சார் வந்து ஏற்கனவே அவங்க வீட்டம்மாவும் தாசில்தாருங்கிறனால நாங்கள் சார் அடிக்கடி கலெக்டர் ஆஃபீஸில் பார்த்து பேசிக்கிடுவேன். எஸ்எஸ்ஆர்ட்ட வந்து டியூஷன் படிச்சிருக்கேன். அப்புறம் கட்டளை கைலாஷ் சார் வந்து தமிழ் நல்ல ஒரு எடுக்கக்கூடிய புலமை பெற்றவர்கள். நமது பேராசிரியர் அனைவருமே சப்ஜெக்டில் வந்து எடுக்கிறது வந்து யாரையுமே குறைவாக மதிப்பிட முடியாது. சார் வகுப்பு நடந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம வாசலில் வந்து சார் மேக் கம்மிங் அப்படின்னா நான் என்னங்கன்னா ரிசப்ஷன் தேவையாக பார்த்துட்ருக்கேன், உள்ள வாயா அப்படின்பாப்புல. அதனால் சார் சொல்கிறத இன்றைக்கும் வந்து நிறைவேற்ற சொல்லிக்கிட்டு இருக்கேன். உள்ள வாப்பா அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து அது அந்த டிஸ்டர்புங்கிறத சார் வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக சார் அப்படி சொல்லியிருக்காங்க. அதனால் நம்மளோட கல்லூரி பேராசிரியர்கள் வந்து மறக்க முடியாத ஒரு பேராசிரியர். அவர்களோட கல்வியால் இன்று நம்ம அனைவரும் ஒரு தலைநிமிர்ந்து எல்லோரும் இன்று வந்து நம்ம ஒரு இடத்துல கூடியிருக்கோங்கிறது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. இதுக்கு வந்து ஏற்பாடு செய்த நம்ம கரி துறை பிகாம் என்கிட்டலாம் ஒரு 10 வாட்டியாக பேசியிருப்பாங்க. வருவியான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜெயராஜ். அதனால் நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. என்னோடய பேர் ஜே செல்வகுமரன். ஸோ நான் வந்து கேஎஸ்ஆர் ஸ்டூடெண்ட் சொல்கிறதில் ரொம்ப பெருமைப்படுறேன். 5 இயர்ஸ் வந்து நான் சார் வீட்டில் டெய்லி அவங்க வீட்டிலே தான் இருப்பேன். நான் சாருக்கு நல்லா தெரியும். ஸ்ரீ கோகுலம் பப்ளிக் ஸ்கூல் செங்கல்பட்டு. என்னோடய ஒய்ஃப் வந்து இபியில் ஒர்க் பண்ணுறாங்க. எனக்கு 2 பொண்ணு. ஃபஸ்ட்டு பொண்ணு வந்து இப்போ பிகாம் முடிச்சுட்டு இப்போ பிஜிடிஎம் படிச்சுட்டு இருக்கா. செகண்ட் டாக்டர் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிச்சு செங்கல்பட்டு. இன்னைக்கு வரைக்கும் சபரிமலைக்கு போயிட்டு இருக்கிறேன் சாரால. என்னுடைய பேராசிரியர் அனைவருக்கும் ரொம்ப வணக்கம். நான் விளாகம் என்ற கிராமத்தில் டவுன் பக்கத்தில் இருக்கிறேன். எனக்கு 4 குழந்தைகள். ஒரு பையன் சிவில் இன்ஜினியர் ஜாப் ஒர்க் இப்போ ஜாப் ஜாயின் பண்ணிட்டான். ஒரு பொண்ணு பயோடெக்னாலஜி. என் பேர் ஆறுமுகம். ஆமாம், விவசாயம் தான் பார்த்துட்ருக்கேன். சொந்த விவசாய நிலம். பிகாம் முடித்ததுமே விவசாயத்தில் ஜாயின் பண்ணேன். விளாகம் கருப்பந்துரம் பக்கத்தில் விளாகம். பையன் சிவில் இன்ஜினியரிங் ஜாப் ஒர்க் ஜாயின் பண்ணிட்டான். பொண்ணு 2வது பொண்ணு பயோடெக் படிச்சிட்ருக்கு, செகண்ட் இயர். இப்போ 3வது பொண்ணு 12th முடிச்சிருக்கு. இப்போ காலேஜ் சேர்க்கணும். 4வது ஒரு பையன், அவன் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான். சார் எல்லாத்துக்கும் எனக்கு ரொம்ப நன்றி. சார் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் வாழ்க்கையை தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் சிறப்பாக நடந்துட்டு இருக்கிறோம். அதுக்கு எங்களுமே நீங்கள் கற்றுக் கொடுத்த பாடங்கள்லாம் எங்களுக்கு இருந்தது துணையாக இருக்குது. என்னுடைய பேர் வந்து சுந்தர வேலாயுதம். நான் வந்து பாளையங்கோட்டில் இருக்கிறேன். ஃபினான்ஸ் கம்பெனியில் ஃபுல்லாக 20 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் மாதிரி பண்ணுறேன் சார். ராகவா ஃபினான்ஷியல் சர்வீஸ் சொல்லி பெருமாள்புரத்தில் ஆஃபீஸ் வச்சுருக்கேன். எல்லா வகையான லோனு, மோட்டார் இன்சூரன்ஸ் எல்லாமே பண்ணி கொடுக்குறேன் சார். பேங்க் அண்ட் ஃபினான்ஸ் கம்பெனி மூலமாக டைப்பில் பண்ணி கொடுத்துட்ருக்கிறேன் சார். இது ஹவுஸ் ஒய்ஃபு. ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கிறாங்க சார். தேங்க்யூ. பையன் 10th படிக்கிறான் சார். பொண்ணு வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். வீடு பெருமாள்புரம் தான் சார். வீட்டுக்கு பிவி சார் ஜெயம். நன்றி சார். என்னோட நேம் சுப்பிரமணியன். டவுனில் இருக்கிறேன். நல்லமணி டிரான்ஸ்போர்ட் ஃபைனான்ஸில் மேனேஜராக இருக்கேன். நல்லமணி குரூப் ஆஃப் கம்பெனியில் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஃபைனான்ஸில் மேனேஜர். ஆமாம், அதில் டிரான்ஸ்போர்ட் மேனேஜர். ஒய்ஃப் என்ன சார்? ஆமாம், மதுரையில் இருக்குது. திருநெல்வேலி ஆஃபீஸ் இருக்குது. திருநெல்வேலியில் மேனேஜராக இருக்காமா.
ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃப் 2 பையங்க இருக்காங்க. ஒரு பையன் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும். தேங்க்யூ சார். ஹரி சுப்பிரமணியன் என் பேர். எல்லாருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி எல்லோரும் வந்ததுக்கு. கேஎஸ்ஆர் எஸ்எஸ்ஆர் எல்லோரும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த டைம் எடுத்து கட்டளை கைலாஸ் சார் உங்களை ஃபோன் பண்ணி சொன்னேன். ராஜு சார் ஜஸ்ட் வாட்ஸ்அப் அனுப்பினா போதும் அப்படின்னு சொன்னாங்க. நான் கண்டிப்பாக வந்துடுவேன். நாங்கள் உண்மையிலேயே உங்களை பார்த்ததுல தான் எங்களுக்கு சந்தோஷம். நாங்கள் பசங்க எப்போவுமே நாங்கள் மீட் பண்ணுவோம் டைம் டு டைம், இயர்லி ஒன்ஸ். நான் இப்போல்லாம் துபாயிலேருந்து வரணும், அப்போது நாங்கள் மீட் பண்ணுவோம். பட் உங்களை பார்க்க முடிஞ்சு தான் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. 2வது ஆர்கனைஸ் பண்ண ஜெயராஜ், துரை எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. சேது, நீ டெல்லியிலேருந்து இவ்வளோ ஃப்ளைட் இஷ்யூ ஆனாலும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். துமலைக்கு வாசம் உனக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிமா வந்ததுக்கு. என்ன நான் அறிவு சொல்லுவேன் சார். என்னோடய ஒய்ஃப் வந்து கமலஸ்ரீ. அவங்க வந்து ராணினா காலேஜில் படித்தாங்க. நான் 2003லேருந்து துபாயில் இருக்கிறேன். ஆல்மோஸ்ட் 23 இயர்ஸாக ஒரு ஜெர்மன் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போது வந்து 2016க்கு அப்புறம் ஐ மூவ் டு ஓன் பிஸ்னஸ். ஆட்டோமோட்டிவ் கம்பெனியில் ஒரு கம்பெனியில் பார்ட்னர்ஷிப்பில் ஜெர்மன் கம்பெனியில் இருக்கேன். ப்ளஸ் அது போக ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது துபாயில். ப்ளஸ் அதர் பிஸ்னஸ் பண்ணுறேன். தட்ஸ் இட். 2 பசங்க. 2 பசங்களும் 2021 வரை துபாயில் படித்தாங்க. ஆஃப்டர் கொரோனா தே மூவ் டு சென்னை. நோ அப்பா அம்மா திருநெல்வேலி வண்ணார்பேட்டை எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், ஹோட்டல் வச்சுருந்தாங்க. தட்ஸ் இட் சார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து சங்கர சுப்பிரமணியன். நான் பிரிட்டானியா டிஸ்ட்ரிபியூட்டர் சேல்ஸ்மேனாக வேலை பார்க்குறேன். பிரிட்டானியா டிஸ்ட்ரிபியூட்டர் நராஜ் ஸ்டோர் இருக்குல்ல டவுனில், அதில் சேல்ஸ்மேன் வேலை பார்க்குறேன். ஒய்ஃப் வந்து சவுந்தர் டெக்ஸ்டைல் வேலை பார்க்காங்க. எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு வந்து 9th போகிறா, பையன் வந்து 3rd போகிறான். யார்? சங்கர சுப்பிரமணியன். இருக்குது சார். வீடு டவுன் தான் சார். ஓகே சார். நான் வந்து ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் வேலை பார்த்தேன். இப்போ வந்து ஸ்கூல்ல வந்து பாரதியார் ஸ்கூல்ல கிளர்க்கா இருக்கு. ஆமா பாரதியார் ஸ்கூல். டவுன்ல. ஆமா சார். டிஎன்பிஎஸ் ஏரியா அந்த ஏரியா ஸ்கூலா? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லோரும் நம்மளை அறிமுகப்படுத்துன்னு நினைக்கிறேன். வேறு யாரும் மிச்சம் இருக்கீங்களா? இல்லை, தேங்க்யூ சார். இப்போ வந்து நமச்சிவாயம் சார் அவர்களை பேச அன்புடன். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். அன்பிற்கினிய மாணவர்களே, மேடையில் வீற்றிருக்கின்ற தகைசால் பேராசிரியர் பெருமக்களே, அவங்களுக்கு எனக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. அவங்கெல்லாம் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, நான் இன்னும் சர்வீஸில் இருக்கேன். அவ்வளோ வேறு. ஆனால் அவங்கெல்லாம் பெரியவங்க. உண்மையிலே அவங்களுக்கு நிகர்னு நான் சொல்ல முடியாது. அவங்ககிட்ட நான் ஜூனியர், அவ்வளோதான். ஔவையாரனுடைய ஒரு சில வரிகளை நினைவுபடுத்தி நான் நிறைவு செய்ய ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன். ஔவையார் சொல்லுவார், அரிது அரிது மானிடராய் பிறப்பல் அரிது. அதே மாதிரி தான் அரிது அரிது மதுரை திரவியம் தாய்மானவர் இந்து கல்லூரியில் உங்களுக்கு அட்மிஷன் கிடைப்பது அரிது. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அப்போ 63 இப்போ எவ்வளோன்னு தெரியல ஸ்ட்ரென்த்து, டோட்டல் ஸ்ட்ரென்த். ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் ஃபில்லப் ஆகிட்டு இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் சொன்னால் பிகாம் தான் நம்ம காலத்தில். அடுத்தபடியாக அதிலே அரிது அரிது மதுரை திரையம் இந்து கல்லூரியில் தாய்மானவர் இந்து கல்லூரியில் அட்மிஷன் கிடைப்பது அரிது. அதனினும் அரிது காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அட்மிஷன் கிடைப்பது. அதனினும் அரிது நம்முடைய கல்லூரியின் புகழை, உங்களுடைய துறையின் புகழை தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலக அரங்கில் நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற உங்கள் மாணவர்கள் அத்தனை பேரையும் உள்ளன்போடு வணங்கி மகிழ்கின்றேன். நான் அவங்களுக்கு பாடம் எடுத்தேன்னு சொன்னாங்க, எனக்கு நினைவில்லை, மன்னிக்கணும். பிரசாத் முத்திரம் நல்லா ஞாபகம் இருக்குது. அன்றைக்கி இருந்த மாதிரி அப்படியே இருக்காப்ப, அப்படியே. ஆமாம், அப்படியே இருக்காப்புல. செல்லியா பேசும்போது சொன்னாப்புல, சார் சொன்னாங்க, சுந்தராஜ் சார், ஒரு இடத்துல அவனை பார்த்தேன், ஒரு ஆளை விட எப்பா
நீ சார் வர்றாங்கன்னு கவனமாக இருந்துக்க வேண்டாமா? தப்பாக செய்கிறவன் தான் மாட்டுவான், தப்பு செய்யக்கூடாது. தப்பாக செய்கிறவன் தான் மாட்டுவான். அதேமாரி அவர் இசைக்கு பாட்டி வந்திருக்கிறாங்க, தாசில்தார். அவங்க எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் ஆஃபீஸுக்கு நம்ம போனால் அவளை சீக்கிரம் அவர் பார்க்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்கள். கால ஆஃபீஸில் போய் தாசில்தார் அவளை ஈஸியாக பார்த்த முடியுமா? என்ன தான் நமக்கு மாணவராக இருந்தாலும், என்ன தான் நம்முடைய நெருங்கிய நண்பராக இருந்தாலும், இட் வில் டேக் சம் டைம். அப்படி தானே? அந்த வகையில் எனக்கும் உங்களோடு கலந்து கொள்ள வாய்ப்பு தந்த துணை பேருக்கும், ஏன்னா நான் உங்களுக்கு 2 செமஸ்டர் தான் பாடம் எடுத்திருக்கிறேன். பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ், பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நேற்று எங்கள் டிபார்ட்மெண்ட் பையன் ஒருத்தன்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். சார் நானும் 97-2000 பேட்ச் தான், ஸ்டேட் பேங்க்கில் வேலை பார்க்குறேன். ஆமாம் சார், நீங்கள் காமர்ஸ் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னேன். ஆமாம் சார், நீங்கள் அவங்களுக்கு பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் எடுத்தீங்கன்னு அந்த பையன் சொல்கிறேன். நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு ஆசிரியருக்கு வெற்றி என்பது மாணவன் நினச்சி பார்க்க பார்த்தீங்களா, அதில் தான் இருக்குது. நிச்சயமாக இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. ஏனி, தோணி, அண்ணாவி, நார்த்தங்காயின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாளுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. ஏனி அப்படின்னு சொன்னால் அதில் ஏறுறவங்களாம் மேலே வந்துடுவாங்க. ஏனி அந்த இடத்துலேயே அப்படியே தான் இருக்குது. தோணி, படகு, அதில் பிரயாணம் பண்ணுறவங்கலாம் கரையேறி மேலே போயிடுவாங்க. படகு அப்படியே தான் இருக்குது. அண்ணாவி அப்படின்னா வாத்தியார், டீச்சர், அவங்ககிட்ட படித்த மாணவர்கள்லாம் மேலே வந்துடுவாங்க. ஆசிரியர் என்றைக்கும் ஆசிரியர் தான். நார்த்தங்காய் அப்படி தான். அது வரலாம். ஆனால் ஆசிரியர் இன்றைக்கி நான் சாரை எல்லோரும் பேசுகிறாங்க. என்ன காரணம்? அவர்கள் மேல் உள்ள பற்று, அவர்கள் அன்றைக்கு நடத்திய விதம். ஐயப்பன் கோயிலுக்கு கூப்பிட்டு போனாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் ஞாபகத்தில் இருக்குல்ல இல்லையா? அதனால் ஆசிரியர் மாணவர் ஒற்றுமை அப்படிங்கிறது கல்லூரியோடு மட்டும் இல்லை, படிப்போடு மாத்திரம் இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு சார்லாம் தான் உதாரணம். நாங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த வகையில் எனக்கும் ஒரு வாய்ப்பு தந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒருமை நன்றி கூறி, நீங்கள் அத்துணை பேரும் வாழ்வில் நன்றாக முன்னேற வேண்டும், நன்றாக வளர வேண்டும் என்று இறைவனை வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நமச்சிவாயம் சார் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசை வழங்கிட SSR அவர்களை வழங்கியிருக்கிறேன். ஒரு பரிசு. அடுத்ததாக முனைவர் கட்டளை கைலாசம் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். நமச்சிவாயா வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை பேராசிரியர் பெருமக்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கிருந்து பறவைகளாக, அது பசுமை நிறைந்த நினைவுகளோடு சென்றிருக்கிறீர்கள். மீண்டும் அந்த பறவைகள் இந்த வேடந்தாங்கலை அல்லது இந்த குளத்தை நோக்கி பயணம் செய்திருக்கிறீர்கள். உண்மையிலே உங்களை பார்க்கின்ற பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதே பாடலிலே ஒரு வரி வரும், இனி எந்த உருவில் எங்கே காண்போம் என்று. ஆனால் உங்களுடைய உருவங்கள்லாம் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்குது. அதனால் என்னால் என்ன செய்ய முடியல, உங்களைய அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. ஆனால் எங்களுடைய உருவங்கள் அவ்வளோ பெரிய மாற்றங்கள் இருக்காது. அதனால் நீங்கள் எளிதாக, அன்றைக்கு வீட்டுக்கு வந்த ஹரி அவர்கள் கூட சொல்லுகின்ற பொழுது ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். நன்றாக ஞாபகம் இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் எங்களுடைய அந்த உடல் ரீதியான வளர்ச்சி, அந்த ஃபிசிக்கல் க்ரோத் அப்படிங்கிறது ஒரு லிமிட்டோடு நின்றது. இதை நினைத்து பார்க்கிறேன், நான் 45 வயதில் எப்படி இருந்தேன் மாணவனாக, அல்லது ஆசிரியராகிட்டே அப்போ நீங்கள் மாணவராக இருக்கிறீங்க. அதை நினச்சி பார்க்குறேன். இன்றைக்கு அதே வயதில் 45 வயதில் நீங்கள் என்ன செய்கிறீங்க, பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றுகிறீர்கள். அதை கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னு கேட்டால், ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அதுபோல் ஒவ்வொரு துறையிலும், விவசாயத்துறையாக இருக்கலாம், அல்லது அது அரசு அலுவலகங்களாக இருக்கலாம், அல்லது வியாபாரத்துறையாக இருக்கலாம், எல்லாரும் எல்லா துறைகள்லையும் சிறந்து விளங்குகின்ற அந்த செய்தியை கேட்கின்ற பொழுது உண்மையிலே எங்களுக்கு மனம் குளிர்ச்சி அடைகின்றது. அதுதான் நாங்கள் விரும்புவது. உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு நன்றாக இருக்கிறதோ, எந்த அளவுக்கு நீங்களெல்லாம் உயர்ந்த நிலையில் இருக்கிறீர்களோ, அதுதான் நாங்கள் பெற்ற செல்வம்.
எங்களுடைய செல்வம் என்பதை நீங்கள் தான். ஆனால் படிக்கின்ற காலத்தில் கொஞ்சம் கடுமையாகவே இருந்திருக்கலாம். அதுவும் பிகாம் என்று சொல்லுகின்ற பொழுது அது தமிழ் வகுப்பு எடுக்க வேண்டும் என்பது நிறைய பேர் கொஞ்சம் யோசிப்பாங்க. இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை, எங்கள் மூத்த பேராசிரியர் சுந்தரராஜ் சார் இருக்கிறாங்க, அப்படி நின்று பார்த்தா போதும் எல்லாரும் வகுப்புக்குள்ளே ஓடிடுவாங்க. ஆனால் அவர்களுக்கு பொதுவாக இந்த தமிழாசிரியரை பற்றி உங்களுக்கு தெரியும். நான் மேல்நிலைப்பள்ளியில் இருந்து வந்ததுனால கல்லூரி பேராசிரியராக இருக்கிறத விட கொஞ்சம் கடினமான மேல்நிலைப்பள்ளி ஆசிரியராக தான் இருந்தேன். நான் சாப்டர் மேல்நிலைப்பள்ளி இருந்து இங்கே வரேன். அதனால் ரொம்ப கடுமையாக கூட இருந்திருக்கலாம். வகுப்பில் ஆரம்பித்தோம்னா இடையில நிறுத்துறது கிடையாது. அதனால் என்னுடைய நிலை வந்து உங்களோட இருக்கக்கூடிய உறவுகள் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஏன்னா வருவேன், வந்தோட பாடத்தை நடத்த வேண்டியது. அதுவும் அப்போ தான் தமிழ்துறை உங்களுக்கு உள்ளே வருது. அது ஓராண்டு காலம் மட்டும்தான் தமிழ் இருந்ததுனால அதிக தொடர்பு இல்லை. அதுவும் அறிவியல் தமிழ் இருந்து வித்தியாசமான ஒரு தமிழ், இலக்கிய தமிழ்லாம் கிடையாது. அப்போ தான் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது, இந்த கல்லூரிக்கும் உங்களை போல எனக்கும் ஒரு உரிமை உண்டு. நானும் இந்த கல்லூரியில் எம்ஃபில் பயின்ற மாணவர், இந்த கல்லூரிய பழைய மாணவர். அதை விட இந்த பிகாமுக்கு எனக்கு ரொம்ப ஒரு நிலை உண்டு. பிகாம் முதல்ல தொடங்கும் பொழுது எனது மூத்த சகோதரர் சுந்தரராஜ் சாருடைய SSRுடைய மாணவர். முதல்ல இங்கே வந்து பிகாம் தொடங்குகின்ற வருஷமே எனது அண்ணன் வந்து இங்கே படித்தார். அவர் ஒரு ஹையர் செகண்டரி டீச்சராக இருந்து ஓய்வு பெற்றார். கட்டளை என்னுடைய பேர் தெரியல, கட்டளை சுப்பிரமணியம் என்று பேர். கட்டளைங்கிறது எங்களுடைய குடும்ப பெயர். அவர் முதல் செட்டில் சாருடைய மாணவர். அதனால் சார் எனக்கு ஆரம்ப காலத்திலேருந்து அது SSRலாம் ரொம்ப நல்ல பழக்கம். அதுபோல் ராஜு சாரை லைப்ரரியில் தான் பார்க்கலாம். ஒரு பேப்பரை வச்சு கொண்டு இருப்பார். ஒரு நல்ல அன்பான மனிதர். ஏதாவது உதவி அவற்றெல்லாம் சேர்த்து ஒரு உதவி நான் நாடி இருக்கிறேன். உடனடியாக உங்களுக்கு அப்படி நான் உடனே செஞ்சுன்னு சொல்லி ஒரு முறை என்னுடைய வாகனம் விபத்தில் ஏற்பட்டுடுச்சு. உடனே சார் தான், பாலு சாரை கேட்கவே வேண்டாம். ரொம்ப அன்பாக எல்லாத்தையும் ஒரு குழந்தை அன்பாக பழகக்கூடிய நட்பு உடையவர். அந்த நல்ல அருமையான ஆசிரியர்கிட்ட படிச்சிருக்கீங்க. அதுபோல் அடுத்த தலைமுறை பேராசிரியர்களெல்லாம் பார்க்குறேன். இதில் 3 பேரில் 2 பேர் நன்றாக தெரியும். நான் இருக்கிற காலத்திலேயே படிக்க வந்தார்கள். அவர்களை இப்போ தான் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் சிறக்க வேண்டும். ஏன்னா சாக்ரட்டிஸ் சொல்வார். சாக்ரட்டிஸ் போய் ஒருத்தன் கேட்குறான், யார் நல்ல மாணவன் அப்படிங்கிற உடனே சாக்ரட்டிஸ் சொல்கிறாரு, நல்ல மாணவன்கிறது 4 நிலையில் சொல்கிறார். ஒருத்தன் கொக்கு மாதிரி இருக்கணும், அடுத்தது வந்து அந்த மாணவன் கோழி மாதிரி இருக்கிறவன், அதுக்கப்புறம் உப்பு மாதிரி இருக்கிறவன், அதுக்கப்புறம் ஒன்றை மாதிரி இருக்கணும்னு சொன்னார். பொங்கலை போல வச்சுக்கோங்க. ஏன் கொக்கு என்ன செய்யும்? ஒத்த காலில் நிற்கும். எப்போ கரெக்டாக டைம் வருதோ அந்த நேரத்தில் மீனை கொத்திடும். அதை மாதிரி இருக்கிறவன் தான் சிறந்த மாணவன். அதே மாதிரி கோழி என்ன செய்யும்? குப்பை, உலகம்ங்கிறது பல்வேறு பொருளை உடைய குப்பைகள்லாம் நிறைஞ்சது தான். அதெல்லாம் கிளறி எடுத்து தனக்கு தேவையானதை சரியாக தேடிக்கொள்ளும். அதுபோல நீங்கள் உங்களுக்கானதை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள், அதில் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். அது மட்டுமல்ல, உப்பு என்ன செய்யும்? தன்னுடைய சாரத்தை எப்பொழுதும் இழந்தே போகாது. அதுபோல உங்களுடைய தன்மையை நீங்கள் இழந்து போகாமல் இன்றும் எங்கள் மீது மரியாதை வச்சிருக்கிறீங்க. அப்படிப்பட்ட உயர்நிலைகள். அது மட்டுமில்லை, நீங்கள் எங்களை பார்த்து என்ன பல நேரங்களில் கேள்விகள்லாம் கேட்டிருப்பீங்க. இன்றைக்கும் வாழ்க்கையில் பல இடங்களில் கேள்வி கேட்க வேண்டும் என்பதுதான் சாக்ரட்டிஸுடைய அடிப்படை கொள்கை. அந்த அடிப்படையில் சிறந்து விளங்கக்கூடிய உங்களையெல்லாம் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ராஜு சார் அவர்களை நம்முடைய பேச அன்புடன் அழைக்கிறேன். Very good evening to everyone. I am immensely happy to be here on the glad occasion of the alumnus meet of BCom students who did their BCom in the year 1997 to 2000. Exactly the year in which when you left the college,
my teacher, my professor, my mentor, Professor K. Sundarajan also retired from service in that year. I am also proud to say, like you, I am also student of this great department. I am proud to say that I tutored under the teachership and professorship of Professor Sundarajan, Professor Sivasubramanian sir, Professor Sivasankaran sir, Professor Wilfred Silvera sir. So they took classes, handled various subjects during my M.Com in this college. One of the most prestigious department, not only in the affiliated college of Madurai Kamaraj University, but also the entire Tamil Nadu. Wherever you go, people know very well in the academia, Professor Sundarajan sir and Professor S.S. sir. Because you know that at that time, all the colleges from Markandam to Palani were affiliated to Madurai Kamaraj University, and Professor Sundarajan acted as chairman for PG Board of Studies. In those days, there was no method of this dummy number. Anybody who want to pass can simply tell this matter to the professor. If possible, they will do help. So whenever any doubt, not only for students, especially for professors who are working in other colleges, you know that in St. Xavier's, the first college which got A++ accreditation with NAC in Tamil Nadu, even you know that the sister college, Loyola, got A++ accreditation only after St. Xavier's College. So that college professors, that is those who are working in St. Xavier's College, especially in the Department of Commerce and MBA, if they have any doubt, they will approach Professor Sundarajan or Professor SS. So from this we come to know, we understand the depth of knowledge, the intelligence, the proficiency in the subject they have been teaching for more than 40 years. And they have another credit for them. They have produced thousands of BCom and MCom graduates through this college. They also produced thousands of chartered accountants, cost and management accountants, company secretaries, by taking classes conducted by the institutions and privately they also took classes, conducted coaching classes
for CA, CMA, CS students. And they also guided many students leading to MPhil, and they also successfully guided project work for MBA and other things. So they are versatile in their field. So if one is a student of these professors, they need not worry about what are the questions that will be posed in an interview or in any place. Because you know that if you listen the class of these professors, that is enough. You need not go and study your subject at your home once again. You can directly go to the university examination to write the examination. So that is the approach that is followed by these professors. You know, many of their students are occupying very high positions, both in public sector undertakings, in union government. You know, one of their student, he was my batchmate in this college. He did his PhD in the title Financial Performance Analysis of Public Sector Undertakings of Tamil Nadu Government. So that is the title of the topic, title of the PhD thesis. He himself returned the entire thesis, and when we go for plagiarism, the plagiarism is zero. So not even a single word was drawn from anywhere else. And myself and my scholar faced the pre-PhD viva examination at the university. The professor at the university doesn't know the meaning for public sector undertaking. She says that I am the professor and head department of commerce of this university, but she was unable to tell the meaning for public sector undertaking. This is an example how even professors in universities and colleges do not know the fundamental meaning of many concepts. But we, as a student of these great professors, studied everything only after understanding the concept, understanding the subject. So in very many places, I acted as interviewer for college post or examiner for PhD in deemed to be universities, where even the fundamental questions were unable to answered by the scholars, like what is a development bank, what is the difference between a public sector bank and a public nationalized bank. இப்படியெல்லாம் கேட்டாக்கா நிறைய பேருக்கு தெரியாது. பெரிய பல்கலைக்கழகம்னு நினைப்பாங்க. பப்ளிக் செக்டார் பேங்குக்கும் நேஷ்னலைஸ்டு பேங்க்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டாக்கா ஒரு பல்கலைக்கழகத்தில் போய் கேட்கணும். பிஹெச்டி ஸ்காலர்கிட்ட அவன் ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி ஆக்சுவலி தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ். என்ன யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்ல தெரியாது. ரீசெண்ட்லி the Minister of State for Commerce visited your university அப்படின்னு சொன்னாக்கா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் காமர்ஸ்னால் யாருன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி
ஒன்றுமே தெரியாமல் இருக்கான். ஆனால் இங்கே சார்ட்டை படித்து அப்படி எதுவுமே தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பார்த்த உடனே தெரிஞ்சிடும், புரிஞ்சிடும். சார் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, நான் சொன்னவங்கிறதுக்காண்டி டெபிட் பண்ணாத, நான் சொன்னவங்கிறதுக்காண்டி கிரெடிட் பண்ணாத, நீ பாரு, உன் மூளையை பயன்படுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த இடத்துக்கு போனாலும் எவ்வளோ பெரிய பல்கலைக்கழகத்துக்கு போனாலும் நமக்கு யாரை கண்டும் பயமே வராது. அந்த தைரியம் அது வந்து சார் கொடுத்தது தான். நீங்கள் வந்து பெரிய சென்னையில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் அங்கெல்லாம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது, என்ன எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது. என்ன சார்ட்டை படித்ததுக்கப்புறம் என்ன இன்னொன்று சொல்லுதேன், நானே பல்கிவாலா மெமோரியல் லெக்சர் ஒவ்வொரு வருஷமும் மெட்ராஸ் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷனில் சென்னையில் நடக்கும். அதில் சாருடைய ஸ்டூடெண்ட்டு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், நவ் இஸ் இன் சிங்கப்பூர். அந்த சீஃப் கெஸ்ட் அங்கே யார் அப்படின்னு சொன்னாக்கா, டிப்டி கவர்னர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஒரு லேடி, தமிழ்நாட்டுக்காரிங்க தான் அவங்க. ஒரு கேள்வி கேட்கான், அவங்களால பதிலே சொல்ல முடியல. மிஸ்டர் நாலாயிரம் சாருடைய ஸ்டூடெண்ட் இல்லையா? ஸோ அதனால் வந்து சரி, நீங்கள்லாம் சொன்னீங்க நாங்கள் வந்து சபரிமலைக்கு போகிறோம், திருச்செந்தூருக்கு போகிறோம், நான் எந்த கோயிலுக்கும் போக மாட்டேன். ஏன்னா கடவுளே என் முன்ன இருக்கு. நான் எந்த கோயிலுக்கும் போகிறது கிடையாது. ஆனால் கடவுள் நம்பிக்கை இருக்கு. என்ன நான் என்ன கேட்டாலும் எப்போ வந்து இப்போ 2 பேராசிரியர்கிட்டையும் இப்போ அப்போம்லாம் வந்து சம்பளமே 2000 ரூபா தான். சார் ஒரு 10,000 ரூபா கொடுங்க அப்படின்னாக்கா, இப்போ சார்கிட்ட போய் கேட்டாக்கா உடனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, உட்காரு முதல்ல, உட்காந்து பெல் அடித்து அந்த அட்டெண்டரை கூப்பிட்டு, இந்த அப்போ இங்கே எக்ஸ்டென்ஷன் கவுண்டர் இருந்தது ஐஓபி, அங்கே போய் வித்ட்ராயல் ஸ்லிப் எடுத்துகிட்டு வர சொல்லி கையெழுத்து போட்டு அவன்கிட்ட கொடுத்து அவன் போய் பணத்தை எடுத்து திரும்ப கொண்டாந்து கையில் வாங்கி கையில் கொடுப்பாங்க. ஸோ அண்ணா என்ன பண்ணலாம், நீ போய் ஒரு வித்ட்ராயல் ஸ்லிப் எடுத்தான்னு சொல்லலாம், அப்புறம் நீயே போய் பணம் எடுக்கணும்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மாணவனை மரியாதையாக நடத்துவாங்க. சார் வந்து ஒரு அன்பாக நடத்துவாங்க. சார் எத்தனை பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க தெரியுமா? எஸ்எஸ் சார், சுந்தரராஜன் சார் வந்து எத்தனை பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த கல்லூரியில், நிறைய கல்லூரியில் பெர்மனன்ட் போஸ்ட் வாங்குறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இப்போ பாலு சாருக்கு வேலை வாங்கி கொடுத்தது யாரு இந்த கல்லூரியில்? எஸ்எஸ் சார் தான். இந்த இனிய விழாங்கிறது உங்களை பொறுத்த எல்லா பேச்சாளர்களும் இனிய விழாங்க. ஆனால் என்னைய பொறுத்ததை விட இது வந்து ஒரு இனிய விழா தான். ஏன்னா 25 வருஷத்துக்கு அப்புறம் நீ எல்லாம் போடுறது மிகப்பெரிய, அது முதல் மீட்டிங்கில் இவ்வளவு ஆளுக்கு போடுறது மிகப்பெரிய விஷயம். அதனால் முதல்ல இந்த கூட்டத்துக்கு எங்களுடைய துறை சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன். இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து தலைமை உரையாற்றிய நானும் எஸ்எஸ் அண்ணாச்சியும் ஃபோனில் கேட்டான், கேஎஸ்ஆர் அன்னைக்கு வருவாங்களான்னு. உனக்கு இந்த வயசுலேயே 100 காரணம் சொல்லுவான். உள்ளூர்லேயே இன்னும் நிறைய பேர் இருக்கான், உள்ளூரில் நிறைய பேர் இருக்கான் தெரியுதா. அவனே வந்து வராமல் இருக்கிறதுக்கு 100 காரணம் சொல்லுவான் தெரியுதா. கேஎஸ்ஆர் அண்ணாச்சிட்ட எஸ்எஸ் அண்ணாச்சிட்ட கேட்டேன், சார் வருவாங்க. அவள் நான் எப்படி வந்தே தீர்வேன் அப்படின்னா. அதனால் நீ நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த வயசுலேயும் இதில் வந்ததுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. 2 பேர் கும்பிட்டான், 2 பேர் காலில் வந்து கும்பிட்டான் தெரியுதா. இது கும்பிட்டதோட சரி தெரியுதா. ஆனாலும் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா, எங்களுக்கு மாணவர்கள் பையங்க அப்படின்னா நம்ம பிள்ளைகள் மாதிரி அவனை பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் தள்ளாத. ஆமாம், இவன் தான் சொல்லுவான், வருஷக்கணக்காக சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்ட்ட படித்தவன்லாம் சார் உங்களுக்கு என்ன செய்யணுமா, இதை அனுமார் காட்டினார் வேற விஷயம், அனுமார் காட்டினாரு வேற விஷயம். பையன் சொல்லுவான், சார் என்ன நீ நுரையீரல் உன்னுடைய இதயம் எல்லாத்தையும் உன் மனைவிக்கு யாருக்காவது கொடுத்துட்டு எனக்கு ஒன்றும் வேண்டாம், பொண்ணோ பொருளாக கண்ணாது. அதனால் வந்து இவன் சொல்லிட்டு இன்னைக்கோட போயிடுறவன் தான், இன்னைக்கோட போயிடுறான் தான். அதனால் அண்ணாச்சி இன்னைக்கு வந்தது பெரிய. அதனால் வந்து என்னன்னா, உங்கள் மேலே உள்ள பிரியத்தினால தான் நாங்கள் இன்னும் வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நாங்கள் வந்து மட்டும் இல்லை,
அவங்கள கூட்டிகிட்டு வர எஸ்எஸ் சார் அன்னைக்கு. பிறகு நான் அந்த ஃபோட்டோவை பார்த்தேன் இந்த மீட்டிங்கில், யாரெல்லாம் இருந்தால் கட்டளை கைலாசம் இருக்கார். ஓ, இவரும் நம்ம பிகாம்க்கு எடுத்துருக்கார் போலக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். கட்டளை கைலாசம். பிறகு இவன் கேட்டான், சார் அவங்களுடைய இனிஷியல்லாம் சொல்லுங்க அப்படின்னா. தெரியுதா, நான் வந்து என்னப்பா இனிஷியல் சொல்ல வரிசையாக. அப்புறம் பிஎன் நான் என்ன நினைச்சேன், எங்கள் நமக்கு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்னு நினச்சேன். அவன் கரெக்டாக கேட்டேன், இப்போ உள்ள ஹெச்ஓடி, இப்போ உள்ள மேக்ஸ் ஹெச்ஓடி. அப்புறம் அவர் இனிஷியல், என் இனிஷியல், சின்ன தம்பி சார் இனிஷியல் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால் உங்களை பார்க்குறதுல ஒரு ஆர்வம், அதனால தான் வந்தோம். தெரியுதா, அதனால் வந்து நான் வந்து கரண்ட் இது நேரம் ரொம்ப குறையா இருக்கிற ஒரே ஒரு இதை சொல்லிக்கல. நீங்கள் அலுமினி நடத்துறதுல நான் கூட இப்போ என்னுடைய பிறந்தநாள் இதை நேற்று அனுப்பினேன் துறைக்கு. எம்காம் கிளாஸ்மேட் இதை 25 வருஷமாக நடத்தி, போன வருஷம் கொடைக்கானலில் சில்வர் ஜூப்ளி மீட்டிங் 25 வருஷமாக நடத்தி சில்வர் ஜூப்ளி கொண்டாடிட்டோம். அதனால் இந்த நட்பு வந்து உனக்கு எங்கேயும் கிடைக்காது. இதை நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். உன்கிட்ட வந்து உன்னுடைய மனைவி பேசக்கூடிய நேரம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்சம் காலத்தில் பிள்ளைகள் பெருசாகிடுச்சுன்னா பிள்ளைகள்கிட்ட தான் பேசுவான், உன்கிட்ட பேச மாட்டான். அதுக்கடுத்து உன் சொந்தக்காரன் இப்பவுமே போயிருப்பான். அதுக்கடுத்து உன்கிட்ட வேலை பார்க்குறவன் எப்பண்டா இவன் ரிட்டையர்ட் ஆவான் அப்படின்னு கேட்கறான். அதனால உனக்கு தோளோடு தோல் கொடுத்து வாடா போடான்னு பேசுறதுக்கு ஒரே குரூப்பு உன்னுடைய. அதை நீ நல்லா காணணும், அதை நல்லா பயன்படுத்திக்கலாம். முதல்ல துறை கேட்டான், முதல்லையே மீட்டிங் போட்டது ஃபேமிலி கெட்டுக்கெதராக போடு, பேச்சுலராக போட்டுறாத. ஏன்னா அதில் பல வில்லங்கங்கள் உண்டு. அதனால் ஃபேமிலியில் ஒரு லிங்க் பண்ணி எல்லாரும் இந்த கூட்டத்தை வளர்கிறதுக்கு பாருங்கள். இதோடு போயிட்டு இதை வாட்ஸ்அப் குரூப்புன்னு ஆரம்பிக்கான். தயவுசெய்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு முக்கியமான பாயிண்ட், குரூப் ஆரம்பிக்கிறது குரூப் நடத்துறது ஒன்றும் இல்லை. இதில் என்ன செஞ்சான், பெருசானவன ஒன்று கட்சியை பற்றி போடுதான், அல்லது வந்து வேற எதெல்லாம் போடுறான். இது சண்டைகள் வந்துடுது, இதில் சண்டைகள் வந்துடுது. சிலவன் ஜோக்குன்னு ஒன்று போடுதான், நமக்கு படிக்க முடியாது, நம்ம ஜோக்கை பலாத்த காட்டணும்னா அடி வாங்குறவன். அதனால் வாட்ஸ்அப் குரூப்பு நம்மளுடைய நட்பை பட்டு மட்டும் போடக்கூடியது. இன்னைக்கு எங்களுடைய எம்காம் கிளாஸ்மேட் வாட்ஸ்அப் குரூப்பில், பிகாம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு சண்டை வந்திருக்கு. ஒருத்தன் இந்த தாக்குதலை போட்டான், ஒருத்தன் இல்லைன்னா ஒருத்தன் இதுன்னா. இது எதுக்கு? நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது, பிஜேபியோ டிஎம்பியோ பாரியா யாரையுமே நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இது எதுக்கு சண்டை ஓட்டுக்கிட்டு இருப்பானே? இதுக்கு ஒன்னே ஒன்று குட் மார்னிங் போடு, உனக்கு பிறந்த நாளா, உன் பிள்ளைகளுக்கு பிறந்த நாளா, வெட்டிங் இல்லையா, வாழ்த்து. தயவு செய்து இந்த வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு உங்களுடைய பிரிவை உண்டாக்கிறாங்க. அதனால இப்போ எதை எடுத்தாலும் குரூப்ன்றான், எதை எடுத்தாலும் குரூப். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. உங்களுடைய நட்பை வளர்க்கறதுக்கு என்ன வழி உண்டுன்னு பாருங்க. நட்பை வளர்க்கறதுக்கு என்ன வழி உண்டுன்னு பாருங்க. அதை குரூப்ல போனதை விட நீங்க நேரடியா பேசுறது, முடிஞ்சா நேரடியா பேசுறது, ஒருத்தர் இருந்தால் நல்லது கெட்டதுக்கு ஒன்று சேர்றது. சரிதா? அதனால இந்த நட்பை வளர்க்கறதுக்கு வாங்க. நான் ரொம்ப நேரம் பேசணும்னு நினைச்சேன், இன்னும் 2 ஆசிரியர் பேசணும். மற்றபடி எந்த உதவினாலும் உங்களுடைய மாணவர்களுக்கு சந்திப்பை பற்றி எந்த உதவினாலும் என்கிட்ட கேட்கலாம். நீங்கள் நல்ல உங்களுடைய வகுப்பு தோழர்களை பயன்படுத்துங்க. டெல்லியில் ஒருத்தன் இருக்கான், மெட்ராஸில் ஒருத்தன் இருக்கான், தாசில்தாராக இருக்கான்னு சாதாரணம் இல்லை. ஒரு பேங்குக்கு போனாலும் ஒருத்தன் நமக்கு தெரிஞ்சவர் தான் நல்லது. அதனால் நல்லா வாட்ச் பண்ணி உங்களுக்குள்ள நட்பை வளர்த்துக்கோங்க. நன்றி, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. பெருமதிப்புக்குரிய அண்ணாச்சி சுந்தரராஜன் அவர்கள் இந்த துறையை கட்டமைப்பதில் மிக பெரும் பணியாற்றினார். அதுவும் அவங்க கூட இருந்ததுனால எனக்கு சில நல்ல குணங்கள் வந்துச்சு. அதாவது எந்த காலத்திலையும் மாணவர்களை அவங்க விட்டு கொடுத்தது கிடையாது. பிரின்சிபல் ரூமில் அநேகமாக நம்ம ஸ்டூடெண்ட் தான் இருப்பாங்க. ஏன்னா நிப்பாட்டி வச்சுருப்போம். அந்த அன்றைக்கி அவள் போவா, அதுக்கப்புறம் நான் போவேன் அவள் கூட. என்ன சார், பிரின்சிபல்கிட்டையும் சரி மேனேஜ்மெண்ட்டையும் சரி பையன்னாலே அவளை சொன்ன மாதிரி சேட்டை பண்ணணும் சார். சேட்டை பண்ண தானே அவன் ஸ்டூடெண்ட்டு. அதனால் பல மாணவர்களை பல பிரச்சனைகள்ல இருந்து வெளியே கொண்டு வர்றதற்கு அவள் தான் மெயின் ரீசனாக இருந்திருக்காங்க. இன்று காலையில் நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், ஏன்னா இடையில அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிட்டு. உடம்பு சரியில்லாமல்னா ஒரு
கால் வலிக்கு கீழே விழுந்து ஒரு 1 மந்த்து மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் ஆர்த்தோ ட்ரீட்மெண்ட்டுக்காக அட்மிட் ஆகிருந்தேன். போய் பார்க்க போனால் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தான் அவளுடைய. இப்போ இன்னைக்கு கூட அவங்க வீட்டில் எல்லாருமே பையன், வீட்டில் நம்ம மதினியார் இவங்கெல்லாம் மருமக, அவங்க மருமக எல்லாரும் சொன்னாங்க, எதுக்காக போகணும்? ஒரு கிடினஸ் மாதிரி, அதாவது ஏஜினுடைய இம்பேக்ட் இருக்குல்ல, அதை யாராலையும் தடுக்க முடியாது. லிமிட்டாக சாப்பிட்டு லிமிட்டாக எதையும் அதிகமாக நல்ல ருசியாக இருக்குங்கிறதுக்கு அதிகமாக எடுத்துக்கூடக்கூடிய ஆள் இல்லை. இருந்தாலும் இன்னைக்கு ஏஜ் ஆனதன் காரணமாக அவங்க 83 வயசை முடிக்க போகிறாங்க. 83 வயசுலையும் அவங்க நான் கேட்குறேன், என்னாச்சு ஹெல்த்தை பார்த்துக்கிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வரணும்னு நினைக்கிங்களா? கண்டிப்பாக வரணும், பார்த்துக்கிடுங்க என்னாச்சு அப்படின்னு எனக்கே ஒரு அரை மனசாக தான் அவங்க வராங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்க சொன்ன காரணம் என்னுடைய லாஸ்ட் செட்டு அவங்க தான். அவங்க ரிட்டையர் ஆனதை முன்னிட்டு இந்த ஆடிட்டோரியத்தில் ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடினது நீங்கள். அவங்க ரிட்டையர்மெண்ட்டை முன்னிட்டு இங்கே டீச்சர்ஸ் அசோசியேஷனில் இருந்து நம்ம டிபார்ட்மெண்ட்லேருந்து நாங்களாம் எவ்வளவு சொன்னோம், அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கல. ஸ்டூடெண்ட்டுக்கு ஈடு இணையா அவங்களுக்கு யாரும் கிடையாது. நாங்கள்லாம் அவங்களுடைய இளைய சகோதரர்கள். நான் ரொம்ப காலமா அண்ணன் கிழித்த கோடை தாண்டக்கூடாது அப்படின்னு ஒரு தம்பி இருந்திருப்பான்னா அது நான் தான். எப்பவுமே அவங்க சொன்னதை கேட்டு கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட நான் அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ண மாட்டேன். சில சமயம் இப்போ ரிலாக்ஸ்டாக இருக்கையில் சொல்லுவேன், நச்சி அப்படின்னு. இருந்தாலும் அண்ணன் எனக்கு வழியோ அவ்வளிதான் தம்பி வழி அப்படிங்கிறத நான் ரொம்ப ஃபாலோ பண்ணேன். இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். 80வது ஆண்டு அவளுக்கு நிறைவு. அதில் அவள் யாரையும் கூப்பிடல. ஆனால் எனக்கு அவளுடைய டேட் ஆஃப் பர்த்து, நான் மே 20 பிறந்தவன், அவள் மே 21. ஸோ அந்த இது வச்சுக்கிட்டு நான் மே 21 இவளுக்கு அவங்க வீட்டுக்கு போகிறேன். அதுக்கு பேர் என்னப்பா, சஷ்டியத்தை பூர்த்தி 60 வயசு சதாபிஷேக் அன்னைக்கு போகிறேன். நான் என் ஒய்ஃபையும் கூட்டிக்கிட்டு அண்ணாச்சிக்கு. அவள் கூப்பிடல. நான் போன உடனே அவள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு எனக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்காங்க. நான் வருவேன்னு எனக்கு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி நானும் இருந்து வந்தேன். அந்த 80 வயசு தாண்டினதுக்கப்புறம்தான் சில பிரச்சனைகள் உடல் அளவில் அவனுக்கு வந்துச்சு, மனசளவில் இல்லை. இதுக்கு முன்னாலப்பா 75 to 78 2 செக்ஷன். அப்போ காமர்ஸ் ஒரு செக்ஷனுக்கு 75 150 பேர். இந்த 150 பேர் 75 to 78 எல்லாமே ரிட்டையர் ஆகிட்டான். யாருமே ஒரு 10-20 பேர் ஃபாரின்ல பிள்ளைகள்லாம் செட்டில் ஆகி சென்னையிலேருந்து ஃபேமிலியோடு வந்தாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் நான் ஒரு ஹெர்னியா சர்ஜரி கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலில் பண்ணிவிட்டு எனக்கு உடம்பு சரியில்லை. அது வரைக்கும் நான் பாடி கார்டாக இருந்து இவளை எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நான் தான் கூட்டி போவேன். ஆனால் அந்த ஃபங்க்ஷனில் என் ஒய்ஃபு என் பிள்ளைகள்லாம் சொன்னாங்க, நீங்கள் போனோமான்னு கேட்டாங்க. 75 படித்தவன் பாரு, சராசரி வயசு 65 66. ஃபேமிலியோடு பாரு, ஒரு 60 பேர், அதில் ஒரு 35 பேர் ஃபேமிலியை கூப்பிட்டு வந்துட்டான். இதே காலில் ஃபுல்லாக இருக்கு. அப்போ என் ஒய்ஃபு கேட்காங்க, நான் வாரேங்க கூட, நீங்கள் எங்கேயுமே வரக்கூடிய ஒரு டைப் ஆஃப் லேடி கிடையாது. ஒரு கல்யாண வீட்டுக்கு கூப்பிட்டையில் நான் ஒரு பையன் கல்யாணத்துக்கு கூட அவங்கள கூட்டிகிட்டு போகிற பழக்கம் உள்ளவன். எனக்கு ஒருத்தரையும் தெரியாதீங்க, என்ன தெரியுமில்லாமா உனக்கு
என் பின்னாலவா? அவங்க அன்னைக்கு ரொம்ப ஆர்வமாக நான் வாரேங்க, என் பையன் அவன்கிட்ட கேட்டேன், டாக்டர் சோனு பாண்டியன், இதில் போட்டுமா? அப்பா போட்டும், எது வேணாலும் போட்டும், இதுக்கெல்லாம் போங்கப்பான்ட்டான். இவங்க போகவே கூடாதுங்காங்க. அப்போ நான் சொன்னேன், ஏம்மா என்னை கூட்டு போகிறது எங்கள் அண்ணாச்சி. பல ஃபங்க்ஷனுக்கு, பல கல்யாணங்களுக்கு, எதுக்குனாலும் நான் கூட போய் நான் முதல்ல போவேன், அவள் பின்னால் வருவேன். இப்போ இதில் அண்ணாச்சி என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க, என்னை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம், நான் எப்படி போகணுமோ அதை விட பெட்டராக வருவேன். அங்கே பார்த்த உடனே எனக்கு சந்தோஷத்தில் உச்சம் அதுதான். ஏன்னா உனக்கு தெரியும், நீ படித்ததும் goodwill of a concern depends upon past years profit. Goodwill of a teacher depends upon past year students. KSR, SS, PP, SR இதெல்லாம் நீ கொடுத்ததானப்பா, நீ தானே எங்களை எக்ஸ்போஸ் பண்ண. நீ வெளியே போய் கேஎஸ்ஆர் பெரிய டீச்சர், எஸ்எஸ் பெரிய டீச்சர், பிபி பெரிய டீச்சர், எஸ்ஆர் பெரிய ஆங்கில புலமை உள்ள ஒரு மாபெரும் பேராசிரியர், நீ சொன்னா தானப்பா உண்டு. நீ சொன்னா தானே உண்டு. நீ சொன்னதுனால தான் நாங்கள் உச்சத்துக்கு போனோம்ப்பா. நீ சொல்லலைன்னா யாருக்கு தெரியும்? சிவசுப்பிரமணியம் வந்தான் போனான், சுந்தரராஜன் வந்தார் போனார், பிபி வந்தார் போனார், ராஜி சார் வந்தார் போனாருன்னா அதை மங்கி இருக்கும். இந்த துறைக்கு இன்னைக்கு வரைக்கும் பிரின்சிபல் சொன்ன மாதிரி முத ஃபில்லப் ஆகிறது இது இன்னைக்கு நேற்று இல்லைப்பா. 1969 69 70 70 71 71 இல்லை 70 71 71 72 72 73 ஃபஸ்ட்டு பேட்ச். அதில் படித்த மாணவர்கள் எல்லாருமே பெரிய நிலைமைக்கு போனான். ஏன்னா அப்போ பிகாம்ங்கிறது எல்லா காலேஜ்லேயும் கிடையாது. நம்ம காலேஜில் அப்போ ஃபஸ்ட்டு செட்லேயே 80 பேர் போங்க. 86 எனக்கு ஃபஸ்ட்டு செட்டில் 86. அதுக்கப்புறம் தான் அந்த 75 வந்துச்சு. அன்னைக்கு ஆரம்பித்தது தான் காமர்ஸ் அப்படின்னா ஒரு ப்ரைடு கோர்ஸ். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த காலத்துலேயும் 400 அப்ளிகேஷன், இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டு, ஏன்னா எல்லா பக்கமும் காலேஜ் வந்துட்டு. அன்னைக்கு சேவியர்ஸ், இந்து காலேஜ், சதகத்தூர் இவ்வளவுதான் உண்டு. சேவியர்ஸில் முதல்ல அதான் ஜான்சன்லாம் இப்போ வந்ததுப்பா. இந்த 3 காலேஜ் தான். ஆழ்வார்குறிச்சியில் கிடையாது, அம்பையில் கிடையாது, எங்கேயும் கிடையாது. ஏன்னா ராஜபாளையம் சிறுவில்லிபுத்தூர்லேருந்து நான் இந்த ஹாஸ்டல் வார்டனா ஒரு 23 வருஷம் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த 147 ஆண்டு கால இந்த கல்லூரி அதாவது 147 வருஷம் ஆகுது. இதில் 23 ஆண்டுகளாக நான் டிப்டி வார்டனாக இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு, பூர்வ ஜென்ம புண்ணியம். நாங்கள் வார்டனாக இருக்கல, டிப்டி வார்டனாக இருக்கல 700 பேர் ஹாஸ்டல். அந்த டிப்டி வார்டன்ஷிப்பும் எனக்கு எப்படி கிடைச்சிச்சின்னு கேளு. 77 இங்கே ஒரு பெரிய கலவரம் நடந்து டிப்டி வார்டன் வேண்டான்ட்டு போகிறாங்க, மாணவர்கள் மத்தியில் கலவரம். அப்போ நான் ஒரு நாள், நான் எப்பவும் போல எப்பவுமே பையங்க கூட தான் இருக்குது, பையங்களை வச்சு நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு 8:30 9 மணி நைட்டில் என்னை உங்களை செக்ரட்டரி பிரின்சிபல் கூப்பிடுவாங்க. நான் அப்போ செக்ரட்டரி ஆஃபீஸு ஜங்ஷன், இதுக்குன்னு தெரியலேன்ட்டு அங்கே போகிறேன். அங்கே சார் இருக்காங்க. என்னன்னாச்சு அப்படின்னு. இல்லை உங்களை ஏதோ டிப்டி வார்டன், டிப்டி வார்டன் போஸ்ட் ஆஃபர் பண்ணது அவளுக்கு. இது எனக்கு பிரச்சனை, எனக்கு சரிப்படாது, தம்பியை போடுங்க. எனக்கு அப்போது 77ங்கையில் எனக்கு 72லேயே கல்யாணம் முடிஞ்சிச்சு. ஒரு யங்
மேன். அப்போ இது நமக்கு லாயக்கப்படாத, நான் வேலைக்கு வந்து ஒரு 5-6 வருஷம் ஆச்சு, இது நமக்கு லாயக்கப்படாத எவ்வளோ சொல்லி பார்த்தேன். நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து அதுக்கு முன்னால் நான் எப்படி இருந்திருப்பேனோ தெரியலை. அதுக்கப்புறம் நான் தங்க கம்பியாக ஆனேன். இந்த ஹாஸ்டலில் பிரச்சனைகளுடைய உச்சம் நம்ம இந்து காலேஜ் ஹாஸ்டல். ஏன்னா அதாவது கடைநிலை ஊழியர்களிலிருந்து பையங்க வரைக்கும் இங்கே பெரிய காலேஜு 700 ஸ்டூடெண்ட்டு. இந்த 700 ஸ்டூடெண்ட்டில் பல பிரச்சனைகள், மத பிரச்சனை, ஜாதி பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் வரும். ஊர் பிரச்சனைன்னு வரையில் சாதி போயிடும். எங்கள் ஊருக்காரனை அடிக்க வந்துட்டான், எங்கள் ஊருக்காரனை வந்து முறைச்சிட்டான். அதுக்கப்புறம் குக்குகளுக்கு உள்ள சண்டை. குக்குகள் யாருன்னா அண்ணன் தம்பி. அண்ணன் அருவாளை வச்சுக்கிட்டு போடுவார், தம்பி இந்த தேங்காய் திருவின்னு சொல்லுவாங்களா, அவன் சார் 2 பேருக்கும் சண்டை நடக்கு, ஓடியாங்க அம்மா போவேன். ஏன்னா அதே மாதிரி கடைநிலை ஊழியர்களுக்கிட்ட அந்த சாப்பாடை ஷேர் பண்ணுறதுல சண்டை. அது யார்? அக்கா மாப்பிள்ளை, அண்ணன் தம்பி, இவங்களுக்குள்ள 1008 சண்டை. இதெல்லாம் நம்மளை ஒரு ஷேப் ஆச்சு, ஒரு பொறுமையின் சிகரமாக என்னை ஆக்கிச்சு. இதுதான் அவள் தான் காரணம். அதனால் நம்முடைய மாணவர்கள் மிக உயர்ந்த நிலைமையில் இருக்கிறாங்க. அவர் ஹாஸ்டலில் இருந்தார் கொஞ்ச நாள். நயனா நாயந்திரன், அப்துல் வஹாப் எங்கள் ஸ்டூடெண்ட், எம்எல்ஏ, பாளையங்கோட்டை எம்எல்ஏ. எங்கே வந்தாலும் எங்களை மரியாதையாக பேசக்கூடியவர் அப்துல் வஹாப். எந்த ஃபங்க்ஷன்னாலும் எங்களை பற்றி மென்ஷன் இல்லாமல் இருக்காது. ஏன்னா எம்எல்ஏ ஆன உடனே எங்களை வந்து பார்த்தாரு. என்னை பார்த்துட்டு சார் எங்கே இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு அவங்ககிட்ட போய் பார்த்தாரு. இதெல்லாம் ஒரு பெரிய இது இருக்கு. இப்போ இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் ஃபைனான்ஸ் கமிட்டியில் 2 பேர், ரகுராம், அவர் என்னப்பா, ரகுராம் ராஜன் தானே, ஆர்பிஐ பழைய ரகுராம் ராஜன், இன்னொருத்தர், அது போக இன்னொருத்தர் ஃபைனான்சியல் அட்வைசர் டு தி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. அதில் அவர் பேர் முத்துப்பாண்டியன். முத்துப்பாண்டியன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் கிராஜுவேட், கவர்மெண்ட் ஹாஸ்டல்லேருந்து படித்தார் எங்களுடைய மாணவர். இன்னைக்கு ஃபைனான்ஸ் கமிட்டியில் சீஃப் மினிஸ்டருக்கு அட்வைசராக போகக்கூடிய லெவலுக்கு நம்ம மாணவர்கள் உயர்ந்திருக்கிறாங்க. அதனால் அவங்க அப்படி, இவங்க இப்படி, இவங்க கடவுள் அப்படியெல்லாம் பேசினீங்களா, சார் வந்து எங்கள் கடவுளுங்கிறல்ல. நாங்கள் சொன்னது ஒரு காலத்துலையும் கேட்டது, வேலை பார்க்கல கேட்டுக்கணும். தம்பி இப்படி 1:30 மணி ட்ரெயினை பிடிக்காத, நீ வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்து வார, திடீர்னு வந்து 15 கிலோமீட்டருக்குள்ளே தான் போன வரணும்னு இருக்குது. 12:45 மாடசாமின்னு ஒருத்தன் பிஎஸ்சி சுவாலஜி, அவன் அந்த ஆசிரியர்களுக்கு வந்து ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தாலும் இல்லையே இவருக்கு இருந்தான். அவங்ககிட்ட பை போவோம், முதல்ல பை போயிடும், அடுத்தால அப்படியே உட்காந்துருப்பாரு. நாங்கள் எவ்வளோ சொல்லி பார்த்தோம், போதாப்பா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள். ஆனால் அவர் ஒரு பெரிய யோகா ஆவான், பூர்வ ஜென்ம புண்ணியம், இந்த வருஷம் கடவுளை கும்பிடுறது இல்லைங்கிற. ஆமாம், ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் பன்னீர்செல்வம் இன்னைக்கு அவர் நிலைமை என்னப்பா அவர். ஏன்னா அந்த மாதிரி அவள் போயிடுவான். பாலு சார் வந்து பால்டே சொல்லிட்டு, அப்போ காமன் ஆன்சர் என்ன இருக்குன்னா போஸ்ட் ஆஃபீஸுக்கு போயிருக்காரு. சார் எங்கன்னு கேட்பாங்க, போஸ்ட் ஆஃபீஸுக்கு போயிருக்காரு. என்னைக்காவது பேனாவை எடுத்து எழுதினாரா இவர், கையெழுத்து வேணா போட்டிருப்பாரு நினைக்கேன். வேற அவர் சாப்பீஸை கொண்டு போப்பா அப்படின்னா எஸ்எஸ்ஆர் சாப்பீஸை பூரா தேய்ச்சி போட பூரா தேய்ச்சி போட்டாரு. சாப்பீஸ் அவருக்கா அடிக்கடி அனாவசியமாக செலவாகுது. கேஎஸ்ஆர் சார் அவங்க வாங்கி தேய்ச்சிட்டாங்க. ஜாயிண்ட் கமிஷனர் ஆஃப் ஃபைனான்ஸா முதல்ல வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் பல இடங்கள்ல நம்ம மாணவர்கள் இருக்காங்க. சரியா, எல்லாரும் தேங்க்ஃபுல்லாக லாயலாக இருக்கிறாங்க. நாங்களும் மோஸ்ட் அஃபெக்ஷனேட். எனக்கு அன்னைக்கு அந்த 75 to 78 ஸ்டூடெண்ட்டை பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போகிறேன்.
என் ஒய்ஃப் என்னங்க உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. சொன்னேன், என்னுடைய லைஃப் டயத்தில் 10 வருஷம் கூட நான் இன்னும் இருப்பேம்மா. ஏன்னா எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியை கட்டுப்படுத்த முடியலை. எப்படி நம்ம மாணவர் ஆசிரியரை பார்த்து கண்ணீர் விட்டாரோ அதை மாதிரி எனக்கு அன்னைக்கு இருக்க முடியலை. என்ன கையை பிடிச்சிட்டான், இன்னைக்கு எப்படி சாரை கூப்பிட்டு வந்தோமோ அதை மாதிரி அப்படி நிலைமை. 4 நாளில் நான் இப்போ வந்து அட்டன் பண்ணேன். இன்னைக்கு உங்களை பார்த்ததில் இன்னும் ஒரு 5 வருஷம் கூடுதலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு. 2027 ஏதோ அவரை சாரு பேராசிரியர் இப்போ உள்ள நம்முடைய தலைவர் சங்கர் சொன்னார்ல, எம்காம், அதெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ப்ரேயர். பார்ப்போம், இருப்போம். எங்கே போயிட போகிறோம்? அவ்வளோ சீக்கிரம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்கள பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சிப்பான். எல்லாரும் உங்கள் பிள்ளைகள், உங்கள் ஜெனரேஷன் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும். பிள்ளைகளுக்கு முழு ஃப்ரீடம் கொடுக்கணும். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செயல்படுத்துங்க. நம்ம எல்லாரும் நல்லவங்க, நம்ம பிள்ளைகளும் நல்லவங்களாக தான் இருப்பாங்க. பிள்ளைகளை நம்புங்க. உங்கள் ஜெனரேஷனு என்ன பல பெருமைகளை பெற்று வாழ்வாங்க வாழ வாழ்த்துக்கிறேன். எல்லாம் வல்ல இறைவனை வாழ்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த கோர்ஸை நல்ல முறையில் நடத்தி முடிக்கிறதுக்கு அதுக்கு எனக்கு அதிகமாக உதவி பண்ணது அவர் சிவசுப்பிரமணியம் சார் தான். இவங்களும் எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. ஆரம்பத்தில் இந்த பிகாமுக்கு ஒரு மரியாதை வந்தது இல்லையா, அது எப்படி வந்ததுன்னா, நாங்கள் வேலை பார்த்ததில் எனக்கு சீனியர் ஒருத்தர், அவர் ஏற்கனவே ஹெட் ஆஃபீஸ் பண்ணுறவர், நான், எனக்கு அடுத்தால சிவசுப்பிரமணியன், அடுத்தால இவர், அடுத்தால நீலகண்டம் பிள்ளை, அப்படியே எல்லாருமே வரிசையாக வருவாங்க. எங்களுக்குள்ள ஒரு போட்டி, கிளாஸ் எடுக்கிறதுல போட்டி, யார் நல்ல முறையில் எடுக்கிறாங்க அப்படின்னு. அதனால் நாங்கள் எல்லாருமே ஒரு போட்டி போட்டு கிளாஸ் எடுத்ததுனால உண்மையிலே நிறைய பாஸ் நல்லா எல்லா பையனும் பாஸ் பண்ணிட்டாங்க. அதனால் இந்து காலேஜ் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மரியாதை இந்த ஏரியாவிலே இருந்தது. இப்போவும் இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியாது எனக்கு. அப்படின்னு காமர்ஸாக இந்து காலேஜ் தான் அப்படின்னு ஒரு இதை நாங்கள் கிரியேட் பண்ணி வச்சோம். ஆனால் இந்த காமர்ஸுங்கிற குட்வில் கிரியேட் பண்ணது நாங்கள் தான். அதில் எல்லாருக்கும் பங்கு உண்டு. இங்கே வேலை பார்க்குற எல்லாருக்கும் பங்கு உண்டு. எல்லாருமே போட்டி போட்டு கிளாஸ் எடுத்துருக்குறோம், இல்லைன்னு சொல்லலை. அடுத்தால இன்னொன்று, உங்கள் எல்லாருக்குமே கல்யாணம் ஆகிடுச்சுங்கிறதுனால எனக்கு அது ஒரு பெருமையாக இருக்குது. போன இடம் வந்ததில் ஒரு பையனுக்கு இப்போ இல்லை தானே, இங்கே எல்லாருக்குமே கல்யாணம் ஆகி எல்லாருக்கும் குழந்தைகள் இருக்குதுன்னு நினைக்கிறதுல அதே எனக்கு பெரிய சந்தோஷம், உண்மையிலே பெரிய சந்தோஷம். இன்னொன்று, நீங்கள் படிக்கும்போது உங்களை நான் ஒன்றும் அதிகமாக ஏசியிருக்க மாட்டேன். நிறைய பேர் கூட கேட்பாங்க, அவன் அந்த தப்பு பண்ணானா அவனை நீங்கள் விட்டுல அப்படின்னு. நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், என் பையன் இதே தப்பு பண்ணியிருந்தா நான் அவனை என்ன செய்யிருப்பேன்? அடிக்கவே செய்வேன், ஒழிஞ்ச மாட்டேன். அதே மாதிரி இவங்க எல்லாருமே காலேஜ் கேம்பஸுக்குள்ளே வந்துட்டால் இவங்களுக்கு லோக்கல் பேரண்ட் நான் தான், உங்களுக்கு பேரண்ட்டு இந்த கேம்பஸுக்குள்ளே நான் தான். அப்போது உங்களுக்கு காப்பாற்ற வேண்டியதும் நான் தான். அதனால் உங்கள் எல்லாரையுமே பிரின்சிபல் கூட உங்களெல்லாம் கேட்டுக்க மாட்டார், எந்த பிரின்சிபலும் உங்களை கேட்டுக்க மாட்டார். அதில் எஸ்பெஷலி கடைசி வருஷம் இவங்க பெரிய தகராறுலாம் நடந்ததுல்லப்பா, பெரிய தகராறுலாம் நடந்தது. அப்போவும் அத்தனை பேரையும் பரிட்சை எழுத வச்சாங்க. நான் என்ன செய்வேன்னா, நான் காலையில் வெளியே நிற்பேன்,
நீங்கள் போகும்போது நான் வெளியே நிற்பேன். நீங்கள் லேட்டாக போனேன்னா போப்பா அப்படின்னு சொல்லிடுவேன். நேற்று ஏன் வரல, இன்னைக்கு வரல, அப்படி ஒரு நேரம் கேட்டுட்ருப்பேன். அதனால் இவங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. எல்லாரையும் வர வச்சுருப்பேன், வந்துடுவாங்க. அதனால் எல்லாருமே நல்லா தான் படித்தாங்க. நான் கிளாஸ் எடுக்கும்போது இதில் உட்காந்து எடுத்ததில்லை, அங்கே நின்று தான் எடுத்திருப்பேன். உங்களுக்கு மத்தியில் தான் இருந்திருப்பேன். உங்கள் கிளாஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பேசுனது பிரகாஷனுடைய அரிசி கடை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன அவன் சொல்ல வேற ஒருத்தர் சொன்னது உண்மையாக அதுதான். அவனை வச்சு அதை வச்சே தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பேன். அதாவது எல்லாரும் புரியணும், புரியறதுக்கு அதை சொல்லிகிட்டே இருப்பேன். இப்போ எங்கள் வீட்டில் என்ன யாரும் வர வேண்டாம்னு சொன்னாங்க. இவருமே காலையில் கேட்கும்போது உங்களால் முடியுமான்னாச்சுன்னு தான் கேட்டார். நான் சொன்னேன், இது நம்ம பையங்க கடைசி செட்டு. அது மட்டும் இல்லை, இவங்க கடைசியாக ஒரு விழா நடத்துனாங்க. இது வரைக்கும் எவருக்கும் இது மாதிரி ஒரு விழா நடந்திருக்காது. ஒரு ரிட்டையர் ஆகி போகக்கூடியவருக்கு இவ்வளோ பெரிய விழா எந்த காலேஜ்லேயும் எங்கேயும் நடந்திருக்காது. அதை இவங்க நடத்துனாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்வதற்காக நான் போனோம். அதனால் நான் வாரேன் அப்படின்னு சொன்னேன். அதனால் உங்கள் எல்லாருக்குமே நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.